நமது அன்பிற்கும் மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் திரு பிரபாகரன் அவர்கள். அவர் நம்ம கைதட்டலாம் வரவேற்பு சொல்லுவோம். நம்ம முன்னாடியே அவங்கள பற்றி ஒரு ஆவணப்படம் ஒரு யூடியூப் சேனலில் வந்து நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். மதிப்பிற்கும் நம்பிக்கைக்கும் உரிய நமது கற்பகம் மேடம், வழக்கறிஞர் கற்பகம், அவங்களுக்கு அடுத்து இன்னைக்கு நிழற்படம் எடுத்துட்டு இருக்காருல ஒரு தம்பி கண்ணனுக்கு பக்கத்தில், அவருக்கு பயிற்சி கொடுக்கிற நிழற்பட பயிற்சி நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஸ்ரீவத்சன் அவர்கள், அவருக்கு நம்ம கைத்தறலாம் சொல்லுவோம். இவங்க 3 பேரும் தான் விவிஐபி ட்ரஸ்டீஸ். மறுபடியும் நம்முடைய விஷயத்துக்கு வந்துடுறேன். நான் ஒரு 2 நிமிஷத்தோடு உங்ககிட்ட இருந்து அறிமுக உரை வரவேற்புரையை நிறைவு பண்ணிக்கிறேன். பொதுவாக நம்ம படிக்கிறது அப்படின்னு நினைக்கிறோம். படிக்கிறது வந்து நம்ம படிக்கிறோம், ஹிஸ்ட்ரி படிக்கிறோம், ஜியாகிரபி படிக்கிறோம், பாலிட்டி, எக்கனாமி எல்லாமே படிக்கிறோம். ஆனால் வாழ்க்கையை படிக்கிறோமா அப்படிங்கிறத நான் அடிக்கடி உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன். நீங்கள் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டுடைய கலெக்டர் ஆகிறதோ ஐபிஎஸ் ஆகிறதோ அது உறுதியாக நீங்கள் ஆக போகிறீங்க, அது பெரிய கடினம் இல்லை. ஆனால் அதற்கு பிறகு நிர்வாகத்தை எப்படி பண்ண போகிறீங்க, அதான் ரொம்ப முக்கியம். இப்போ நான் இங்கேருந்து உங்கள் ட்ரஸ்டீஸ், நீங்கள் திருச்சியில் கலெக்டராக இருக்கீங்க, தஞ்சாவூரில் கலெக்டர்ஸாக கலெக்டராக இருக்கீங்க, அப்போ கூப்பிடுறாங்க, என்னப்பா நான் இங்கே வந்திருக்கேன் உங்களை பார்க்க வரட்டுமான்னு கேட்டாக்கா, இல்லை எனக்கு கொஞ்சம் பிபியாக இருக்குது, இப்போ தான் பிபி செக்கப்புக்கு வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிடக்கூடாது. ஏன்னா ஒரே நேரத்தில் பல வேலைகள் செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு தேவைப்படுகிறது. அமைச்சர் பேசுவாங்க, உங்கள் பள்ளிக்கூடத்துலேருந்து பேசுவாங்க, அன்றைக்கி சாயந்தரம் நீங்களே சிறப்பு அழைப்பாளராக ஒரு நிகழ்ச்சியில் பேச வேண்டியிருக்கோம், உங்கள் சொந்தக்காரங்க வருவாங்க, கலெக்டர் ஆனதுக்கு அப்புறம் என்ன மறந்துட்டியாப்பா அப்படின்வாங்க. உங்கள் அக்கா பொண்ணுக்கு காது குத்தி அப்படின்னு சொல்லிட்டு, தாய் மாமா நீ வந்து காது குத்தி உன் மடியில் வச்சு தான் காது குத்தணுன்னுவாங்க. உங்களுடைய உடல், உங்களுடைய வாழ்வியல், பக்கத்து வீடு, பல்வேறு செய்திகளை சந்திக்கக்கூடிய நிர்வகிக்கக்கூடிய திறன் வேணும். அதான் வின்சேவை நம்ம அப்படி டிசைன் பண்ணியிருக்கிறோம். அப்படி தொழில்துறையில் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிற வள்ளுவர் சொல்வார், செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃகு அதனில் கூறியதில்னு சொல்வார். எதிரிகளை அழிப்பதற்கான கூறிய வாள் பொருள் சேர்ப்பது தான். இன்னைக்கு திரு மாறன் அவர்களுடைய வெற்றி என்னன்னு கேட்டு மீண்டும் ஒருவர் கைத்தறல வரவேற்புகளை கொடுப்போம். அவருடைய வெற்றி என்னன்னாக்கா, நமக்கெல்லாம் நாம சம்பாதிக்கணும், நாம வீடு கட்டணும், கார் வாங்கணும், இவ்வளவுதான். ஆனால் திரு மாறன் அவருடைய விஸ்வரூப வெற்றி எப்படி இருக்கிறதுனா, இன்னைக்கு 700 to 1000 பேருக்கான வேலை வாய்ப்பை கொடுத்து அந்த குடும்பங்களும் கவனிக்கப்பட்டு வருகிறது. அதுக்கான நம்ம கைத்தறல் தருவோமா? எப்பொழுதுமே பாரதி சொல்லுவா, பெரிதினும் பெரிதுகள் நம்ம கேட்கறது இல்லை, சின்னதாவே கேட்டு போயிடும். பெரிதினும் பெரிது கேட்க வேண்டும். அப்படி தனக்காக இயங்கிக் கொண்டிருப்பதோடு சமூக பணிகள், மிக குறிப்பாக நமது அரங்காவலராக இருக்கிற ட்ரஸ்டி திரு பிரபாகரன் அவருடைய மாமனார் சிதம்பரநாதன், அவர் தான் எங்களுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாற்றுத்திறனாளி அமைப்புகளுக்கும் வழிகாட்டியாக இருந்த ஒற்றை மனிதர் சிதம்பரநாதன். அவருக்கு நமது கைத்தட்டங்கள் நம்ம நன்றிகளை சொல்லுவோம். ஒரு சக்கர நாற்காலியில் சுற்றி கொண்டு அவர் வைத்திருந்த பெரும் கனவுகள் தான் இன்னைக்கு எங்க எது நடந்தாலும். அவர் காலத்திலிருந்தே நம்முடைய திரு மாறன் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்களுக்கு தானே உதவி செய்வது, தனது நண்பர்கள் மூலமாக உதவி செய்வது என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இருக்கிற அவர் இன்றைக்கு உங்களிடத்திலே உரை வழங்கப் போகிறார். அவரது வாழ்க்கையில் இருக்கிற நம்பிக்கையை நாம் எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். அவர் வாழ்க்கையில ஒரே நேரத்தில் பல்வேறு செய்திகளை எப்படி நிர்வகித்தார் என்ற செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். நம்முடைய மாணவர்கள், நம்ம அடிக்கடி சொல்ற மாதிரி விவிஐபி ட்ரஸ்டீஸில் மாணவர்கள் மட்டும் இல்லாமல், ட்ரஸ்டுடைய மாணவர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற மாணவர்களும் இருக்கிறீங்க. அவங்களுக்கு என்னுடைய அன்பான வரவேற்பையும் பாராட்டையும் நம்ம எல்லாருமே சேர்ந்து தெரிவிச்சுக்குவோம். ஏனென்றால் நம்ம ஒரு தடவை கைத்தட்டலாம் அவங்களுக்கு சொல்லலாம். ஏனென்றால் எல்லோருக்கும் அவர்கள் அண்ணன்களாக, தம்பிகளாக அவங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய அன்பு பாராட்டுதல், அது இயல்பானது. அது ஒன்றும் இரக்கத்தின் பார்ப்பட்டதல்ல, மனித இயல்புகளின் பார்ப்பட்டது. எல்லாருமே நம்ம வந்திருக்கிறோம், ரொம்ப மகிழ்ச்சி. நிழற்பட தம்பி வந்திருக்கிறாங்க, சினிஃபீல்ட்லேருந்து நம்முடைய ரெகுலரான கண்ணன் வந்திருக்கிறார். அதோட ரொம்ப முக்கியமாக நம்முடைய சைன் லாங்குவேஜ் இன்டர்பிரட்டர் மேடம் ஹேமாவதி அம்மாவுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லுவோம். நம்முடைய சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், நம்முடைய தலைமை மேலாளர் சுபா அருணாச்சலம் உடனடியாக அந்த டிசைன் பண்ணுறது எல்லா வேலைகளும் செய்கிறாங்க. மீண்டும் ஒரு முறை இதையே வரவேற்புரையாக சொல்லி இப்பொழுது திரு மாறன் அவர்களை இன்னும் கூர்மையாக அறிமுகப்படுத்தி வாழ்த்துறை வழங்குவதற்காக நமது விவிஐபி ட்ரஸ்டி திரு வழக்கறிஞர் திரு பிரபாகரன் அவர்களை அன்புடன் வரவேற்க கைத்தட்டலோடு நம்ம வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம், புத்தாண்டு வாழ்த்துக்கள். இங்கே உள்ள வழக்கறிஞர் ட்ரஸ்டி கற்பகம் அவர்களுக்கும், கற்பகம் பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அப்புறம் ஸ்ரீவத்சன் அவர்களுக்கும் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். தமிழீழன் சார் பற்றி உங்கள் ஃபவுண்டர், உங்களோட டீச்சர், உங்களோட மென்டர்,
ஸோ அதை பற்றி மாறன் சாருக்கு தெரியுன்றக்காக லைட்டாக நான் சொல்லிடுறேன், ஏன்னா உங்களுக்குலாம் அறிமுகம் தேவையில்லை. அவர் ஒரு ஆஃபீஸராக எப்படி இருந்தார்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆஃபீஸராக இருந்தார். கரெக்டாக அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சி அதை மெயின்டைன் பண்ணி அதனால் வந்து கவர்மெண்ட் எடுக்கிற ஆக்ஷனுக்கு எதிர்த்து நின்றார். ஸோ ஐஏஎஸ்ஸாக இருக்கிறது முக்கியம் இல்லை. இப்போ ஐஏஎஸை பொறுத்தவரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா இந்தியன் அக்ரி சர்வீஸ்னு ஒன்று பேர். இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸுக்கு பதிலாக இந்தியன் அக்ரி சர்வீஸ், அக்ரி சர்வீஸ்ன்றது இல்லைன்னா இந்தியன் அரகன் சர்வீஸ். ஸோ இது இல்லாமல் ரியல் பீப்புளுக்கு சர்வீஸ்ன்ற வேர்டு அதுலேயே இருக்குது. நீங்கள் சர்வீஸ் பண்ணணுன்னா எதுவுமே எதிர்பாராதாமல் பண்ணணும். இந்த மாதிரி மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு உரிய ஒரு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் தான் ஐஏஎஸ். அதுக்கு அரசாங்கமே கார் கொடுத்து சம்பளம் கொடுத்து போன இதில் வந்து ஐஆர்எஸ் ஆஃபீஸர் நந்தகுமார் அவர்கள் சொன்னார், ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக மக்களுக்கு சேவை செய்கிறதா இது இருக்குது. இதுதான் ஐஏஎஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ ஐபிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் போலீஸ் சர்வீஸ் போய் அது இன்னொரு மாதிரி கூட சொல்லலாம், அது இந்தியன் பொறுக்கி சர்வீஸ்ன்ற அளவுக்கு போயிடுச்சு. ஸோ ஏன்னா இப்போ ரியலாக வந்து லாவை ஃபாலோ பண்ணாமல் அந்த ஆஃபீஸர்ஸ் ஆர்பிட்ரரி ஆக்ஷன் எல்லாம் அந்த மாதிரி நடக்குது. ஆனால் இப்போ என்னுடைய க்ளோஸ் நண்பர் சைலேந்தர் பாபு சார் இருக்கார், அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆஃபீஸர் இருக்காங்க. ஸோ அவர் பையன் லா பண்ணுறான், அவங்க பையனுக்கு கூட நான் தான் கோச்சிங் கொடுத்துட்ருக்கேன். ஸோ சார் வெரி சூன் வரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ ஏன் மாறன் சாரை நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்ட்டு, இப்போ ஐஏஎஸை பொறுத்த வரைக்கும் நான் சிவில் சர்வீஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணேன், உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன். ஐஏஎஸை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் எஸ்பெஷலாக டிரான்ஸ்ஜெண்டர் அண்ட் டிஃப்ரெண்ட் ஏபிளுக்கு நம்ம கோச்சிங் கொடுக்குறோம். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இதை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த ஒலிம்பிக்கில் கலந்துக்கிறதே மிகப்பெரிய ஒரு சவால். ஏன்னா இயற்கை சவாலை மீறி நீங்கள் சாதிக்கணும்னு வரீங்க. இப்போ வந்து எதுக்காக ஐஏஎஸ் படிக்கணும், எதுக்காக ஐஏஎஸ் படிக்கணும்னா, ஐஏஎஸ்ன்றது இப்போ எனக்கே அந்த கேள்வி இருந்தது. ஐஏஎஸ்ன்றது வேர்ல்டுலே வந்து பிரிட்டிஷ் பீரியட் கொண்டு வந்த சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுறான். வேர்ல்டுலே மோஸ்ட் டஃபஸ்ட் எக்ஸாம். ஏன்னா அதில் ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, சைக்காலஜி, ஆந்த்ரோபாலஜி, பயாலஜி, கரண்ட் அஃபேர்ஸ், லோக்கல் செல் கவர்மெண்ட், இந்தியன் பாலிட்டி, இப்படி எல்லா சப்ஜெக்ட்டுமே அடங்கியிருக்கு. ஸோ அதில் ஸ்பெஷலைஸ் பண்ணுறதுக்கு அப்போ நீங்கள் ஐஏஎஸ் எதுக்காக படிக்கணும்னா, ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ஆகிடலாம். இது வந்து ஒரு எக்ஸாம் மாதிரி கிடையாது, காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்றாங்க, வேலைக்காகவே கிடையாது. இப்போ ஐஏஎஸ் நீங்கள் பாஸ் பண்ண முடியலனா கூட எந்த ஃபீல்ட் ஆஃப் டொமைனை சூஸ் பண்ணிங்கனாலுமே நீங்கள் சக்ஸஸ் ஆகிடலாம். அதில் வந்து முக்கியமான இது வந்து கார்ப்பரேட். ஸோ கார்ப்பரேட்டில் நமக்கெல்லாம் ரோல் மாடலாக ஒரு எக்ஸாம்பிளரியாக, அதுவும் வந்து இப்போ சாரோட கம்பெனி வந்து குறிப்பிட்டு சொல்லணும், அவரோட ஹெச்ஆர்லாம் என்னோட கான்டாக்டில் இருக்காங்க. அவங்க கால் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளையும் டிரான்ஸ்ஜெண்டரையும் கம்பல்சரியாக எங்கள் கம்பெனியில் ஐடி கம்பெனி அங்கே ஹையர் பண்ண போகிறோன்னு சொன்னாங்க. பெரிய கைதட்டு சொல்லுங்க. ஸோ இந்த தாட் ப்ராசஸே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த இன்க்ளூசிவ் சொசைட்டின்றதில் ஒரு பெரிய ரோல் மாடல் டைனமிக்காக இருக்கிறது தான் மாறன் சார் அவர்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆல்வேஸ் என்ன சொல்லுவார்னா, ஹி வாண்டட் டு கிவ் பேக் டு த சொசைட்டி. அதாவது வந்து நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இப்போ ரத்தன் டாட்டாலாம் வந்து எத்தனையோ கம்பெனிஸ் இருக்குது, அதானி கம்பெனி கூட தான் இருக்குது. ரத்தன் டாட்டா வந்து மிகப்பெரிய வேல்யூவாக ஏன் எல்லோரும் பார்க்குறாங்க கார்ப்பரேட்லன்னா, வேல்யூ பேஸ்டு கம்பெனி. அதாவது ஹியூமன் வேல்யூஸை, ஹியூமன் ரைட்ஸையும் ஈக்குவல், அதாவது குட் எம்ப்ளாயர், அதாவது ரோல் மாடல் எம்ப்ளாயர் இருக்கிறது தான் மிகப்பெரிய முக்கியம். அதுதான் வந்து தட் இஸ் கிவிங் பேக் டு தி சொசைட்டி. ஸோ அதில் பயணியராக இருந்து எல்லாத்தையும் வழி நடத்திட்டு வரதான் நம்ம மாறன் சார் அவர்கள். ஸோ இதில் என்னென்னா, உங்களுக்கு வந்து இதில் லைஃப் லெசன். இப்போ எல்லோரும் வந்து ஸ்டீரோ டைப்பாக மக்கள்கிட்ட என்ன தாட் ப்ராசஸ் இருக்குன்னா, ஐஏஎஸ்னால் ஒன்லி ஐஏஎஸ் ஆஃபீஸர் இல்லை ஐஏஎஸ் படிக்கிறவங்க தான் வந்து கோச்சிங் எடுக்கணும், அப்படி கிடையாது. அதனால் நம்ம என்ன டிஃப்ரெண்ட் ப்ராசஸாக ரெண்டு விதமாக, ஒன்று வந்து சிவில் சர்வீஸ் பாஸ் பண்ணவங்களாம் கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு மென்டாரிங் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து கார்ப்பரேட் மென்டாரிங். இது எதுக்காகனா, உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணும் பொழுது, அதாவது யூ வில் கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு பார்ட்டிசிபேட் ஆர் ரைட் எனி எக்ஸாம். டிஎன்பிஎஸ்சி எழுதலாம், தமிழ் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எழுதலாம், ஆர்பிஐ எழுதலாம். இது போக நீங்கள் கார்ப்பரேட்டுக்குள்ளே என்ட்ரி பண்ணிங்கன்னா கூட, இஃப் யூ ஹேவ் அ ஒய்டர் நாலேஜ், நீங்கள் வந்து அங்கே எம்ப்ளாயராக இருக்க மாட்டீங்க, எம்ப்ளாயியாக இருக்க மாட்டீங்க, ஒரு ரோல் மாடல் எம்ப்ளாயியாக இருப்பீங்க, லீடராக இருப்பீங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு பி அ லீடர், யூ ஹேவ் டு பி அ ரீடர். கரெக்டா? ஸோ இஃப் யூ ரீட் டுடே, யூ வில் லீட் டுமாரோ. ஸோ இந்த ஒய்டர் ஆஸ்பெக்டில் லைஃப் லெசனை வந்து லீட் பண்ணி நம்மளெல்லாம் கைட் பண்ணுற ஒரு பெரிய டிரைவிங் ஃபோர்ஸ்
அவர் தான் வந்து மாறன் சார் அவர்கள். அவர் வந்து எக்ஸ்ட்ரீம்லி பிஸி. அப்போ 1000 பேத்துக்கு ஒரு கம்பெனியை ரன் பண்ணுறாருன்னா யோசிச்சு பாருங்கள். 1 hour அவரை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாருன்னா he is losing several lakhs, மேபி crores கூட சொல்லலாம். இல்லை, இஸ் எக்ஸ்ட்ரீம்லி பிஸி. ஸோ அதெல்லாம் வந்து இது பண்ணிவிட்டு உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி, ஸோ அவரோட டைம் எவ்வளோ ப்ரிஷியஸ்னால் அவர் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடி, அதை நீங்கள் யூஸ் பண்ணுறதெல்லாம் இருக்குது. ஸோ அதோட இன்ட்ராக்டிவ் செஷனாக நீங்கள் அவர்கிட்ட இருந்து என்ன லீடர்ஷிப் குவாலிட்டிஸை இம்பைப் பண்ணிக்கலாம், எந்த டேக் அவே லெசன் என்னன்னு பார்த்துட்டு அவர் கொடுக்குற அந்த கான்செப்டை ஒரு லீடர்னால் எப்படி இருக்கணும், அது எப்படி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை ரன் பண்ணணும். இது எதுக்குன்னா ஐஏஎஸ் பாஸ் பண்ண பிறகு லால் பகதூர் சாஸ்திரி அகாடமியில் ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஒரு செரிமோனியில் மாதிரி நடக்குது. பிரைம் மினிஸ்டர் வருவார், பிரசிடெண்ட் வருவாங்க, அப்புறம் வந்து அகாடமியில் கொடுக்குறாங்க. அந்த அகாடமியில் இப்போ நாங்கள் ஒரு ஸ்டெப் அஹெட் ஆகி நீங்கள் ஐஏஎஸ் பாஸ் பண்ண மாதிரி நினச்சிக்கிட்டோம். பாஸ் பண்ணி கொடுக்குற ட்ரைனிங்கை தான் வந்து இப்போ மாறன் சார் மாதிரி இண்டஸ்ட்ரியில் அக்கம்ப்ளிஷ் பண்ணவங்க. ஏன்னா இவங்க ரியல் லைஃப் ஹீரோஸ். ப்ராக்டிக்கல் லைஃப்பில் தே ஹவ் சக்சீடட். ஒரு 1000 பேரை மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா எவ்வளோ ஒரு டைனமிக், ஒரு ஆப்டிமிசம் இருக்கும். இப்போ வேர்ட் இம்பாசிபிள் ஐ எம் பாசிபிள்னு சொல்லுது. ஸோ யூ ஷுட் ஹாவ் அ டிட்டர்மினேஷன், பர்சீவரன்ஸ், டெடிகேஷன். 3D ஃபார் சக்ஸஸ்ம்பாங்க. டிட்டர்மினேஷன், டெடிகேஷன், டிவோஷன். இது 3 இருந்துச்சுனாக்கா டெஃபினெட்லி யூ கேன் சக்சீட் இன் டு சிவில் சர்வீஸ். அதனால் வந்து சாரை கூப்பிட்டான். சார் ஹஸ் ஆல்சோ அக்ரி டு ஹஸ் எக்ஸ்பிரஸ் திஸ் கன்சர்ன் அண்ட் ஹீ இஸ் பிஃபோர் யூ டு டெலிவர் ஷார்ட்ஸ் டீட்டெயில் ஸ்பீச். அது இன்ட்ராக்டிவ் செஷனாக உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை எப்படி இது பண்ணணுமோ கேட்டுக்கலாம். அதே மாதிரி உங்களோட டேலண்ட் எபிலிட்டிலாம் சாருக்கு தெரிய வந்துச்சுன்னா, இன்கேஸ் நீங்கள் சிவில் சர்வீஸ் சக்சீட் பண்ணலைன்னா கூட நீங்கள் டேலண்டடாக இருந்தீங்கன்னா அவர் கம்பெனி இல்லை அவர் ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனியில் யூ வில் ஹேவ் அ பிரைட் அண்ட் அ ப்ராஸ்பரஸ் ப்ளூமிங் ஃபியூச்சர். So with this, I express my heartfelt thanks and gratitude and we require your continuous support, sir, for the community. ஏன்னா விவேகானந்தர் சொல்கிற மாதிரி ஃபீல் மை சில்ட்ரன், ஃபீல் தி ஃபார் தி புவர், ஃபீல் ஃபார் த டவுன் ட்ராடன் டில் யுவர் ஹார்ட் ஸ்டாப்ஸ் அண்ட் பிளட் ரீல்ஸ் அப்படின்றார். உங்களோட இதயம் நொறுங்கும் வரை, ரத்தம் உருகும் வரை, அதாவது யூ ஷுட் லிவ் ஃபார் அதர்ஸ். தோஸ் ஹூ லிவ் ஃபார் அதர்ஸ் ஆல்வேஸ் லிவ் இன் த ஹிஸ்ட்ரி, live in the hearts of others. Those who live for themselves, they are dead even when they are alive. தனக்காக வாழ்கிறவங்க வந்து உயிரோடு இருக்கும்போதே செத்ததுக்கு சமம். பிறருக்காக வாழ்ந்தவங்க வந்து இருந்தும் பிறர் வாழ்கிறதுக்கு சமம். அதுதான் கார் டெக்னாலஜி பண்ணிகிட்டு இருக்கு. கார் அறக்கட்டளைன்னு சொல்லி அந்த கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து இஸ் அன் சோஷியல் ஆக்டிவிஸ்ட், இஸ் அ டைனமிக் லீடர். ஸோ வி வெல்கம் ஹிம் அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச். பிபிஐபி சார்பா சுபா மேடமும் தமிழன் சாரும் வந்து கொடுப்பாங்க. இல்லை கொடுங்க அவங்க. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். கேக்குதா? சிறப்பு. மரியாதைக்குரிய திரு தமிழ் இயலன் அவர்களுக்கும், திரு பிரபாகரன் அவர்களுக்கும், கற்பகம் அவர்களுக்கும் அண்ட் ஸ்ரீவத்சன் அவர்களுக்கும், இங்கு அமர்ந்து ஐஏஎஸ் தேர்விற்காக தயார் செய்து கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் முதற்கண் எனது காலை வணக்கங்கள் அண்ட் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு மிக சிறப்பானதொரு புத்தாண்டாக உங்கள் அனைவருக்கும் அமைவதற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதாவது எல்லாமே வாழ்க்கையில சிறப்பா அமைஞ்சு, சிறப்பானா நான் சொல்றது வந்து ஒரு உடல் ரீதியாக, மன ரீதியாக, உள்ள ரீதியாக, வருமான ரீதியாக, பெற்றோர்கள் ரீதியாக அனைத்துமே சிறப்பாக அமைந்து இயங்குபவர்களுக்கே 1000 பிரச்சனைகள், அவர்களுக்கே 1000 சோகங்கள், 1000 துக்கங்கள், 1000 வருத்தங்கள். ஆனால் இயற்கை
இயற்கை செய்த சூதால் விளைந்த பல அந்த துன்பங்களோடு இருந்தாலும் வாழ்க்கையில் போராடி நான் வெற்றியை சந்திப்பேன் என்று அனுதினமும் போராடி கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் பார்த்து முதற்கண் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் எனது பெரும் மரியாதையை முதலில் செலுத்திக் கொள்கிறேன். ஏன்னா எல்லாம் சரியா இருந்து இயங்குறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இயற்கை நமக்கு எதிராக சில சமயங்களில் சதி நிகழ்த்திய பிறகும் அதை மீண்டும் போராடி வெல்லும் மனநிலையோடு வந்து இயங்குவதுதான் மேலும் சிறந்தது. அதனால உங்க மேலெல்லாம் ஒரு பெரிய மரியாதையோடு உங்களோட நான் பேச துவங்குறேன். நான் வாழ்க்கையில கத்துக்கிட்டதை உங்கள்கிட்ட பகிர்றதை காட்டிலும் உங்கள் வாழ்வில் நிகழும் ஒவ்வொரு நாளும் நான் பேசியிருந்தேன். எனக்கு உங்ககிட்ட வந்து முதல்ல எல்லாருமே ஐஏஎஸ்க்கு படிச்சுட்டு ஒரு மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து ஐஏஎஸ் என்பது இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் இந்த நாட்டில் இயக்கு சக்தி. அரசியல்வாதிகள் சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் சட்டமாக இயற்றப்படுவது இந்த ஐஏஎஸ் அவர்கள் சமுதாயத்தின் கால் கொண்ட அக்கறையின் பிரதிபலிப்பாகவும் வருவது. ஒவ்வொரு சட்டமும் வந்து இயங்குதுன்னா அதுக்கு காரணம் யாரு? அரசியல்வாதிகள் நாட்டை வந்து இயக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாடு இயங்குவதற்கான மிகப்பெரிய தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாருமே யாருன்னு பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் தான். உண்மையான அந்த இயக்கு சக்தி யாருன்னு பாத்தீங்கன்னா அது ஐஏஎஸ் மக்கள் தான். சோ அந்த கோர், அந்த இயக்கு சக்தியாக மாற நினைக்கும் உங்கள் அனைவரையும் நினைக்கும் பொழுது எனக்கு பெருமையாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். அப்படிப்பட்ட ஒரு பயணத்தை நீங்கள் துவங்கி இருக்கிறீர்கள். அதற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இன்னைக்கு வந்து என் வாழ்க்கையை பத்தி நான் சொல்றதை காட்டிலும் சில பொது கருத்துக்களை உங்கள்கிட்ட சொல்லிட்டு போலான்னு ஆசைப்பட்டேன். நான் சில விஷயங்களை பத்தி உங்களுக்கு நான் சொல்ல நினைக்கிறேன். நான் இங்க இருக்கிறதுல எவ்வளவு பேர் மாஸ்லோ அப்படிங்கறத பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க? மாஸ்லோ கரெக்ட். யார் கேட்டிருக்கீங்க? மாஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் யார் கேள்விப்பட்டிருக்கீங்க? வெரி குட், வெரி குட். கேள்விப்பட்டதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ நான் ஓரளவுக்கு அதை வச்சு நான் கொஞ்ச நேரம் அந்த வாழ்க்கையின் பயணத்தை பற்றி உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். நான் அதாவது ஐஏஎஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மகத்துவமான பயணம். அந்த மகத்துவமான பயணத்தில் நீங்கள் பயணிக்கும் பொழுது இந்த மாஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் என்று ஒரு படிநிலைகள் உள்ளது. அந்த படிநிலையில் பயணிப்பதுதான் ஒரு வாழ்க்கையின் பயணம். இப்ப நீங்க ஐஏஎஸ் இருக்கிறவங்க, ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க, ஐஏஎஸ் ஆகி முடிச்சவங்க யாராக இருந்தாலும் நீங்களாம் நாளைக்கு நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் வாழ்க்கையில. அடுத்த நாள் கட்டாயமா நீங்க ஒரு நாள் ஐஏஎஸ் ஆகத்தான் போறீங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. அப்ப ஆகிற அன்னைக்கு எது உங்களை இயக்க போகிறது என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த மாஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் பத்தி உங்ககிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது மாஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் அப்படின்னா அவர் யாருன்னா ஒரு சைக்காலஜிஸ்ட். ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் வகுத்திருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, மனித பயணத்திலே பிறப்பிலிருந்து பயணிக்கிறோம் இல்லையா, அதுல வந்து முதல் நிலையாக மனிதன் தேடுவது பிசியலாஜிக்கல் நீட்ஸ் அப்படிங்கிறாரு. பிசியலாஜிக்கல் நீட்ஸ்னா என்ன? சாப்பாடு, கரெக்ட். உணவு, உடை, உறையுள். உணவு, உடை, உறையுள். எனக்கு சாப்பாடு வேணும், உடுத்திக்க ட்ரெஸ் வேணும், எனக்கு படுக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். இந்த உணவு உடைகளை தேடி அலைவது என்பது பிசியலாஜிக்கல் நீட்ஸ்னு பேர். கரெக்டா? இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் த நீட்ஸ். ஒரு மனுஷனா பிறந்தா முதல்ல எவ்வளவு நேரம் ஒரு சாப்பிடாம இருக்க முடியும்? 2 நாள் 3 நாள் சாப்பிடாம இருக்க முடியும். தண்ணி குடிக்காம 1 நாள் இருக்க முடியும் இல்லையா? இந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதுதான் முதல் நிலையாக இருக்கிறது மனிதர்களுக்கு. இப்ப முதல்ல ஒரு வேலைக்கு சேர்ந்தா என்ன பண்ணும்? முதல்ல சாப்பாட்டுக்கு ஒரு வழி பண்ணணும்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் அந்த முதல் நிலை, பிசியலாஜிக்கல் நீட்ஸ். அடுத்த நிலையாக வருவது வந்து செக்யூரிட்டி நீட்ஸ் அப்படிம்பாங்க. என்னது செக்யூரிட்டி நீட்ஸ்னா என்ன? இப்ப எனக்கு ஒரு வீடு வேணும். வீடு எதுக்கு? என்கிட்ட வச்சிருக்கலாம் பூட்டி வைக்கணும். நான் ராத்திரி நிம்மதியா தூங்குறதுக்கு பூட்டிட்டு தூங்கணும். நான் ஈட்டிய பொருள்களை பிறர் கவராமல் இருப்பதற்கு ஒரு இடம் வேண்டும். இதெல்லாம் வீடு. கரெக்டா? செக்யூரிட்டி. ஸோ புயல் வந்தாலும், மழை வந்தாலும், வெள்ளம் வந்தாலும் நான் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும்.
இதுதான் உங்களோட செக்யூரிட்டி நீட்ஸ். அதே போன்று எதிர்காலத்திலே எனக்கு உடம்புக்கு ஏதாவது வந்துருச்சுனாலும் எனக்கு எதுவும் ஆகிடாமல் இருக்கணும், அதுக்காக நான் பொருள் சேர்த்து வைக்கணும். எதிர்காலத்திற்கான செக்யூரிட்டி நீட்ஸ். ஸோ இதான் இரண்டாம் படிநிலை. இதுல மூன்றாம் படிநிலை ஒன்று இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா அன்பு, உறவு, இவை சார்ந்தது. ஸோ இது முடிச்ச உடனே என்ன ஆகும்? நமக்கு ஒரு நல்ல மனைவி வேண்டும், அல்லது கணவன் வேண்டும், குழந்தைகள் வேண்டும், நண்பர்கள் வேண்டும், உற்றார் வேண்டும், உறவினர் வேண்டும் என்று அன்பை தேடி செல்கிறோம் அல்லவா? இது மூன்றாம் படிநிலை. இதை கடந்ததுக்கு அப்புறம் நான்காம் படிநிலை என்ன? செல்ஃப் எஸ்டீம் அப்படிம்பாங்க. முதல்ல என்ன? பிசியலாஜிக்கல். ரெண்டாவது செக்யூரிட்டி. மூணாவது என்ன? சோஷியல். நாலாவது செல்ஃப் எஸ்டீம். செல்ஃப் எஸ்டீம்னா என்ன? நீ பெரிய ஆளியா, நீங்க ரொம்ப பெரிய ஆளு, சூப்பர், கிரேட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு பேரு செல்ஃப் எஸ்டீம். அப்ப என்னுடைய, அதாவது தற்புகழ்ச்சி, அதாவது தன்னை பற்றி சிறப்பாக பிறர் பேச வைப்பதுதான் செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிறோம். அதாவது தன்னை பற்றி பிறர் சிறப்பாக பேச வேண்டும் என்பதற்காக இயங்குறது தான் செல்ஃப் எஸ்டீம் நோக்கி நகர்றது. ஐந்தாம் நிலை ஒன்று இருக்கிறது. என்ன தெரியுமா? மனிதனாகிய பிறந்த அனைவரும் இந்த மூன்று நிலையையும் கடந்ததற்கு பிறகு, வச்சிட்டுமா நான் அப்படியே பேசுறேன். சரி சரி, கேக்குதுல நான் பேசுறது? சோ இந்த 4 நிலை இந்த 4 நிலையையும் தாண்டி 5வது நிலைன்னு ஒன்று இருக்கு. அதெல்லாம் கேட்டீங்கன்னா அதுதான் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இவ்வுலகில் ஏன் பிறந்தேன், என்னால் முடிந்தவற்றை இந்த உலகத்திற்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிற தேடல் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் இந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கீங்களா? என்னைக்காவது கேட்கணும். ஸோ இதுக்கு பேர் தான் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் பேர். ஸோ அப்போ நம்ம ஐஏஎஸ் இன்னைக்கு எல்லாம் ஆகணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்கன்னா இந்த 5 படிநிலைகள் இருக்கு இல்லையா? முதல் படிநிலை என்ன? உங்களுக்கு நல்ல உணவு கிடைக்க போகுது, வேலை கிடைச்சா நல்ல சம்பளம் வரும். கரெக்டா? சம்பளம் என்ன? சாப்பாடு கிடைக்கும், நல்ல ட்ரெஸ் போடலாம். இதெல்லாம் இந்த தேவைகள் பூர்த்தி செய்யப்படும். அதுக்காக நீங்க ஐஏஎஸ் ஆகிறீங்களா? அடுத்த நிலை என்ன? செக்யூரிட்டி நீட்ஸ். நல்ல பெரிய பங்களா கிடைக்கும். கரெக்டா? ஐஏஎஸ் ஆபீசர் ஆனா வீடு கிடைக்கும், பங்களா கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஒரு நல்ல வீடு கிடைக்கும், எதிர்காலத்துக்கான காலம் பூரா வாழ்றதுக்கான பென்ஷன் கிடைக்கும், அரசாங்க உத்தியோகம் இல்லையா? சோ அப்போ அந்த இரண்டாம் படிநிலையான செக்யூரிட்டியை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக நீங்க எல்லாம் ஐஏஎஸ் ஆகிறீங்களா? இல்ல மூன்றாம் நிலை என்னது? நல்ல பொண்ணு கிடைக்கும், நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும், வாழ்க்கையில செட்டில் ஆயிடலாம் இல்லையா? மாமனார் மாமியார்ட்ட ஒரு கெத்து. இது மூன்றாம் நிலை. உங்க குழந்தை நல்ல இடத்துல படிக்க வைக்கலாம், உங்களுக்குன்னு நண்பர்கள் தேடி வருவாங்க. என் ஃப்ரெண்டு ஐஏஎஸ், என் ஃப்ரெண்டு ஐபிஎஸ் அப்படின்னு தேடி வருவாங்க. அப்ப தேடி வர்றப்ப என்ன? உங்கள் உறவு வட்டம் வளரும். இது மூன்றாம் படிநிலை தேடல். நாலாவது ஒன்று இருக்கு. என்ன சொன்னேன்? வெரி குட், செல்ஃப் எஸ்டீம். ஸோ செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிறது 4ஆம் படிநிலை. என்னது செல்ஃப் எஸ்டீம்னா? நீங்க ஒரு கார்ல நல்லா சேஃப் ஓட வச்சு போவீங்க, நீன்னு கத்தும். அப்ப போறவங்க எல்லாம் பெரியாள் போறாங்க, பெரியாள் போறாங்க, மரியாதை. நீங்கள் வெறும் மரியாதையாக பார்க்கப்படுவீர்கள் இல்லையா? உங்களை பார்க்கணும்னா வெயிட் பண்ணி தான் ஒருத்தர் வரணும், அப்பாயின்மெண்ட் எடுத்து தான் வரணும், சும்மா வர முடியாது. அப்போ அந்த ஒரு மரியாதை நிலையை நீங்கள் அடைய போகிறீர்கள். அது உங்கள் மகிழ்வை தருகிறதா? அதற்காகத்தான் இந்த பயணமா? அதுக்காக இந்த பயணமா? இதுதான் 4ஆம் நிலை தேடல். இதை தாண்டி 5வது என்ன இருக்கு? செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். அப்படின்னா என்ன? உங்களுடைய பொட்டென்ஷியல் என்ன? உங்களால் என்னெல்லாம் சாதிக்க முடியுமோ, என்னெல்லாம் செய்ய முடியுமோ, என்னெல்லாம் மாற்றம் உண்டாக்க முடியுமோ, யாருக்கெல்லாம் மாற்றம் செய்ய முடியுமோ, அப்படிப்பட்ட ஒரு சிறந்த
நோக்கத்திற்காக தன் வாழ்க்கையவே அர்ப்பணிப்பது செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். கரெக்டா? சோ அப்ப நம்ம எந்த பயணத்துக்காக இதை எடுக்க போறோம்? பிசிக்கல் நீட்ஸ்கா, செக்யூரிட்டி நீட்ஸ்கா, சோஷியல் நீட்ஸ்கா, செல்ஃப் எஸ்டீம் நீட்ஸ்காகவா, இல்ல அதை தாண்டி செல்ஃப் ஆக்சுவலைசேஷன்? அதனால நீங்க உங்களுடைய தேடல் அதை வச்சுக்கணும் மைண்ட்ல. நான் ஏன் இதை செய்யறேன் அப்படிங்கிற கேள்வியை தயவு செய்து கேளுங்க. நான் ஏன் இந்த கேள்வி, அந்த கேள்வி எதுக்குன்னா, அப்படி ஒரு வாழ்க்கை நிலையில நீங்க வாழ்றப்பதான், இப்ப சொன்னார் பாத்தீங்களா, தன்னை தாண்டி வாழ வேண்டும் என்று. அது மாதிரி அப்படி ஒரு குறிக்கோளோட இயங்கும் பொழுது, that is called as the purpose. அது என்னது? purpose. இலக்கு. பர்பஸ்னா அதுதான் நான் ஏன் இயங்குகிறேன் என்பதற்கான காரணி. What makes me live? Why does my heart beat? என் இதயம் ஏன் இயங்குகிறது? என் குறிக்கோளையும் என் இலக்கையும் என்னால் இயன்ற அளவிற்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்கி செல்வதற்காகத்தான் அது இயங்குகிறது. That is called as purpose. So நீங்க எல்லாரும் ஒவ்வொருவரும் உங்கள் இலக்கை தேடுங்க. ஐஏஎஸ்ன்றது உங்க இலக்கு இல்ல. ஐஏஎஸ் அவங்க இலக்கு. ஐஏஎஸ் போனா உங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும், வீடு கிடைக்கும், கார் கிடைக்கும், சேஃப் விளக்கு கிடைக்கும், எல்லாரும் மரியாதை செலுத்துவாங்க, அதெல்லாம் நடக்கும். அதை தாண்டி என்ன நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிற விஷயங்கள். எனக்கு இது வரும், எனக்கு இது வரும், எனக்கு இது வரும், எனக்கு பென்ஷன் வரும், வாழ்க்கை வரும், அரசாங்கம் வரும், மரியாதை வரும், மனைவி வரும், எல்லாம் ரைட்டு. அதை தாண்டி நீங்க என்ன செய்ய போறீங்க? நீங்க என்ன செய்ய போறீங்க உங்கள் திறமையை வைத்து? ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு பெருந்திறமை இருக்கு இல்லையா? உலகத்துல திறமை இல்லாத மக்களே கிடையாது. ஒருத்தன் நெட்டையா இருப்பான், ஒருத்தன் குட்டையா இருப்பான், ஒருத்தன் கருப்பா இருப்பான், வெள்ளையா இருப்பான், சிவப்பா இருப்பான், தமிழ் பேசுவான், இங்கிலீஷ் பேசுவான், ஒருத்தனுக்கு மூளை இருக்கும், ஒருத்தனுக்கு மூளை இருக்காது, ஒருத்தனுக்கு பார்வை இருக்கும், இருக்காது. எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கு. எல்லாருக்கும் ஒண்ணு மேல இருக்கும், ஒண்ணு கீழே இருக்கும். எல்லாருக்கும் எல்லாமாக கிடைச்சது கிடையவே கிடையாது. எல்லோருக்கும் ஏதோ ஒரு குறை இருக்கு, ஏதோ ஒரு குறை இருக்கு. கரெக்டா? சோ அப்ப அந்த ஏதோ ஒரு குறைன்றத நம்ம ஒதுக்கிட்டு என் பலம் என்ன? வாட்ஸ் மை ஸ்ட்ரென்த்? என்னுடைய ஆளுமை எங்க இருக்கு? என்னுடைய பலம் எங்க இருக்கு? அந்த பலத்தை தேட வேண்டும். என்னோட ஸ்ட்ரென்த்தை நான் தேடி பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், you will live your purpose. முதல்ல பர்பஸை தேடணும், இல்லைன்னா பலத்தை என்ன பண்ண போறோம்? வேஸ்ட். ஸோ முதல்ல நம்ம இலக்கையும் குறிக்கோளையும் அந்த பர்பஸையும் தேடி நம்ம பிடிச்சணும். அதை பிடிச்சிட்டு அப்புறம் தான் நம்ம இயங்கும் பொழுது நம்மிடம் இருக்கும் பலகீனங்களை ஒதுக்கி தள்ளிவிட்டு பலங்களை பிடித்துக் கொண்டார். நீங்க எந்த பர்பஸ்க்காக இயங்குறீங்களோ அது நடக்கும். அதுதான் அந்த மாற்றம். That is the change that you make. கரெக்ட்? அதுதான் மாற்றத்தை உருவாக்கும் சக்தி. அதுதான் உங்களுடைய பொட்டன்ஷியலை முழுமையாக, உங்கள் சக்தியை முழுமையாக நீங்க டெப்ளாய் பண்ணக்கூடிய ஒரு வகை. ஸோ இந்த ஐஏஎஸ்ங்கிற பயணத்தை என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், உங்கள் இலக்கை நிர்ணயிங்கள். அந்த இலக்கு எதுவாக வேணா இருக்கலாம். நீங்க சொல்லலாம், இந்த டிபார்ட்மெண்ட்ல போட்டா நான் என்ன பண்ணுவேன், அந்த டிபார்ட்மெண்ட்ல போட்டா என்ன பண்ணுவேன், doesn't matter. You have to live for your purpose. மக்களுக்கு மாற்றம் உண்டாக்கணும், ஒரு சமூக நீதி கொள்கை உண்டாகணும், சமமாக அனைவரும் சிறப்பாக இயங்க வேண்டும், அனைவரும் நல்ல படிப்பை பெற வேண்டும், அனைவரும் நல்ல சுகாதாரத்தை பெற வேண்டும், அனைவரும் நல்ல வாழ்க்கை இலக்குகளை எட்ட வேண்டும், அனைவருக்கும் வாய்ப்புகளின் சம உரிமை கிடைக்க வேண்டும், சமூக நீதி நிலவ வேண்டும் அப்படிங்கிற ஒரு பார்வையை நீங்க எந்த ரோல்ல இருந்தாலும் பண்ண முடியும் இல்லையா? எங்க இருந்தாலும் பண்ணலாமா இல்லையா? அதனால உங்க இலக்கை தேர்ந்தெடுத்துக்கொள். அந்த இலக்கை தேர்ந்தெடுத்துக் கொண்டால் நீங்கள் எப்படி வேணாலும் இயங்கலாம். எந்த சமயத்திலும் நீங்க அந்த மாதிரி இயங்க முடியும். இதுக்கு ஒரு சின்ன ஒரு பாடல், ஐயா பெரும் தமிழ் அறிஞர் நான் கேள்விப்பட்டேன். இருந்தாலும் உங்கள் தமிழும் நீங்க எல்லாருமே தமிழ் கத்துக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். கரெக்டா? எல்லாருமே தமிழ் கத்துக்கிறீங்கல்ல? தமிழ் படிக்கிறாங்க எல்லாமே தமிழ் தானே? இல்ல அவங்க அப்படி தமிழ் எல்லாருக்கும் தமிழ் தெரியும். தமிழ் ஆப்ஷன் படிக்கிற ஒரு 50% இருப்பாங்க. விருப்பம். இதோ அந்த பாரதியாருடைய ஒரு சின்ன பாடலை உங்களுக்கு நான் சொல்லுறேன்.
இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுக்கு உங்களுக்கு பொருளும் தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றேன். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம்வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கீட்டுக்கு இறையன மாயும் வேடிக்கை மனிதரை போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாய். இதை வந்து ஆந்தம் மாதிரி வச்சுக்கணும். எப்படி ஆந்தம்னா என்ன? இதுதான் என்னை இயக்கும் சக்தி. இப்போ நாட்டுக்கு ஒரு ஆந்தம்னா என்ன? அது அந்த மாதிரி தமிழகத்துக்கு வந்து இப்போ தமிழ் தாய் பாடல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இதை ஒரு ஆந்தமா வச்சுக்கணும். கீதம்ன்றாங்க, பட் அது கீதம்ன்றதும் ஆந்தமும் வேற வேற. கீதம்னா இந்த பாட்டும் கீதம் தான், ஆனால் ஆந்தம்ங்கிறதுக்கு ஒரு வேற ஒரு பொருள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஆந்தமா வச்சுக்கணும். ஸோ அப்போ வந்து அந்த கூற்றுக்கு இறையன மாயும் சில வேடிக்கை மனிதர்களைப் போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயின்னு கேட்கிறார் பாரதியார். அப்படிப்பட்ட ஒரு சாதாரண வாழ்வை வாழ்ந்து சின்னஞ்சிறு கதைகளை பேசி பிறரை துன்பப்படுத்தி நம்ம துன்பப்பட்டு பிரச்சனைகளை உண்டாக்கி அரசியல் பண்ணி பிரச்சனையாகி இப்படி மடியிறவர்கள் தான் கோடானு கோடி மக்கள். 1999 பேர் அப்படிதான் இருக்காங்க. அந்த ஒருவர் தான் மாற்றத்தை நிகழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறார். அந்த மாற்றத்தை இயக்க வேண்டும் என்று நினைப்பவர்களால் தான் சமுதாயம் முன்னேறுகிறது, சமுதாயம் மாற்றம் அடைகிறது. ஒரு பெரிய ஷிப் இருக்கு வச்சுக்கோங்க. ஷிப்னா தெரியும்ல, கப்பல், டேங்கர் தெரியும் இல்லையா? ஒரு டேங்கரே கிட்டத்தட்ட 1 மைல் நீளத்துக்கு இருக்கும், 1 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு டேங்கர் இருக்கும். அப்ப அந்த அவ்வளவு பெரிய டேங்கர் வந்து கடல்ல போயிட்டு இருக்கு. அப்ப அந்த கடல்ல போயிட்டு இருக்கிறப்போ திசை மாற்றணும்னா, அந்த பெரும் கப்பலுடைய திசை மாறணும்னா எது பயன்படுத்த சொல்லுங்க சொல்லுங்க. It's called rudder. சுக்கான். தமிழ் சொன்னா அது வந்து சுக்கான், ஆங்கிலத்துல ரட்டர் அப்படி மாறும். அந்த ரட்டர் எவ்வளவு பெருசு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சின்னது. 1 கிலோமீட்டர் நீள கப்பலாக இருந்தாலும் ரட்டர் என்பது ரொம்ப சின்னது, இவ்வளவு பெருசா இருக்கும். அந்த ரட்டர் தான் அவ்வளவு பெரிய கப்பலுடைய திசையை மாற்றும். அப்போ ஒரு சமுதாயத்தின் போக்கையும் சிந்தனையையும் அவர்களுடைய எதிர்கால தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி எல்லாத்தையும் சேர்ந்ததில்லை, சில பேர் தான் அதை மாற்ற முடியும். அந்த ஒரு சிலராக நீங்கள் இயங்க முடியுமாங்கிறத உங்கள்கிட்ட வைக்கப்பட கேள்வி. அந்த ஒரு சிலராக நீங்கள் இயங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். புரியுதுங்களா? அந்த ஒரு சிலரா நீங்க வரணும். அந்த ஒரு சிலரான மாற்றமா நீங்க இருக்கணும். You should be the change agents. அதுக்காகத்தான் நான் வந்து இந்த பர்பஸை நான் எடுத்து உங்களுக்கு சொல்ல வந்தேன். வாழ்க்கையின் குறிக்கோளை எடுத்துக் கொள்ள வேண்டும், அதே சமயத்தில் வந்து அந்த இலக்கை விவரித்துக் கொள்ள வேண்டும், அதை நோக்கி பயணிக்க வேண்டும். எல்லாரும் பயணிக்கலையே, அவன் பண்ணல இவன் பண்ணல, இவன் எப்படி இருக்கான் அவன் எப்படி இருக்கான், doesn't matter. நான் சொன்னேன் இல்லையா, 1999 பேர் அப்படிதான் இருப்பான். அந்த ஒருவராக நீங்கள் இருங்கள். அந்த ஒருவராக நீங்கள் இருப்பதற்கு அச்சப்படாதீர்கள், தயங்காதீர்கள், வேதனை கொள்ளாதீர்கள். அப்பதான் அந்த கப்பல் இருக்கிற ஒரு ரட்டர் வந்து இத்தினூண்டா இருக்கிறது இயங்குறதுக்கு அச்சப்பட்ட திசை மாறவே மாறும். கப்பலின் திசை மாறவே மாறும். அப்போ ஒரு சமுதாய போக்கினுடைய திசை மாற்றணும்னா அந்த வெகு சிலரால தான் மாற்ற முடியும். அந்த வெகு சிலரா நீங்க உருவாகணும். உங்கள் இலக்கை எடுத்துக்கொண்டு நீங்கள் உருவாகி வர வேண்டும். இதைத்தான் நான் உங்களுக்கு கேட்கிறேன். புரியுது இல்லையா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருக்கிறப்போ இவரு நம்ம பிரபாகர் ரொம்ப அருமையா சொன்னாங்க. அதாவது ஒரு டாடா ஸ்டோரியை சொன்னார். கரெக்டா? அந்த டாட்டாங்கிறது வந்து இன்னைக்கு நான் பேசணும்னு நினைச்சதுல பாதி நீங்க பேசிட்டீங்க, முழுக்கவே நீங்க பேசிட்டீங்க. இது மிச்சம் இதுதான் சொல்ல வேண்டியிருக்கு. இல்ல கரெக்டா பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு சார். ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு, ரொம்ப டீடைல்டா இருக்கு. உங்களுக்கு இது எதுக்கு நான் உங்கள்கிட்ட டாடா பத்தி நான் பேசணும்னு நினைச்சேன்னா, பொதுப்படையாக
பொது வாரியாக எல்லாருடைய மக்கள்லையும் நீங்க போட்டோகிராஃபில் எடுத்து வாங்க, நான் அவங்களே பார்ப்பேன். தேங்க்யூ. உங்க எல்லார்கிட்டயுமே வந்து நான் அது ஏன் நான் வந்து டாடா பத்தி பேசணும்னு நான் நினைச்சேன்னா, பொதுப்படையாக மக்களுக்கு வந்து ஒரு எண்ணம் இருக்கிறது. எப்படின்னா கார்ப்பரேட்ஸ், பிசினஸ், இதை செய்பவர்கள் அனைவர்களும் திருடர்கள். சரியா? ஆல் கார்ப்பரேட்ஸ் ஆர் சீட்ஸ். லாயர்ஸ் ஆல்சோ, லாயர்ஸ் அப்படிதான் நினைக்கிறாங்க. அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா நம்ம பிரபாகரன் சார் ஒரு எக்ஸெப்ஷன் நமக்கு தான் தெரியும். இல்ல கற்பகம் அவங்க எக்ஸெப்ஷன் நமக்கு தான் தெரியும். அதனால அந்த எதுக்காக நான் இந்த கருத்தை எடுத்து முன்வைக்கிறேன்னா, உலகம் மாறுகிறது, உலகத்தின் போக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த மாறும் போக்கை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து corporates are not just merely profit making machines. அதாவது லாபம் சம்பாதிக்கும் மெஷின் அல்ல. profit with a purpose அப்படிமாங்க. profit with purpose. profitனா ஒரு கார்ப்பரேட்னுடைய வேலை என்ன, கம்பெனிஸுடைய வேலை என்ன? லாபம் சம்பாதிப்பது. கரெக்ட்டா? அதான் சம்பாதிக்கிறது தான் வேலை. profit with purpose அப்படிங்கிறது கூட பழைய காலம் ஆயிடுச்சு. profit for purpose. லாபமே ஒரு இலக்கிற்காகத்தான். டாடா அவர்கள் ரொம்ப அழகா சொல்லுவாங்க இதை. அதாவது பீட்டர் கேசி அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு டாடாவை பத்தி, உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா படிங்க, அதை எழுதி வச்சுக்கோங்க. அந்த புத்தகத்துல வந்து அவர் சொல்றாரு, profit is not adjunct or charity is not adjunct to business. Charity is not adjunct to business. adjunctனா என்ன? பக்கத்துல அப்படினா adjunctனா பக்கத்துல இருக்கிறது பேர் adjunct. adjacent சொல்றோம் இல்லையா? பக்கத்துல இருக்கிறது பேர் adjunct னு சொல்லுவாங்க. profit is not adjunct to business. profit is the purpose of business. Sorry, charity is the purpose of business. அதாவது charity செய்யறது தான் ஒரு தொழிலினுடைய குறிக்கோள் அப்படிங்கிறாங்க. இத வந்து அவங்க வாழ்க்கையில வாழ்ந்திருக்கிறாங்க. அதை சும்மா நம்ம சொன்னா தெரியாது. நான் உங்களுக்கு சில விஷயங்கள் நான் சொல்லணும்னா, இன்னைக்கு மொத்த டாடா நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அவர்களுடைய வருவாய் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? யாராவது சொல்லுங்க. வருவாய் என்ன? ரெவென்யூ, டர்ன் ஓவர். சும்மா ஜஸ்ட் கெஸ் a number. more than 1 lakh crore. 1 lakh crore. வேற 7,000 crores. பெரிய பெரிய நம்பரா சொல்றோம், அது உண்மைதான். அது 10 லட்சம் கோடி. எவ்வளவு? 10 லட்சம் கோடி. சோ அப்ப வந்து அவங்களுடைய வருவாய் எவ்வளவுன்னா, அவருடைய சந்தை மதிப்புன்னு இருக்குல்ல, சந்தை மதிப்பு எவ்வளவு? சந்தை மதிப்புன்னா இப்ப ஷேருக்கு வேல்யூன்றோம்ல, ஒரு நிலம் வச்சிருக்கோம், இது வந்து 10,000 சரடி 2,000 சரடி சொல்றோம், அதுக்கு ஒரு சந்தை மதிப்பு இருக்குல்ல, 1 கோடி 2 கோடி, அந்த மாதிரி சந்தை மதிப்பு, மார்க்கெட் கேப் அப்படிம்பாங்க, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். அவருடைய சந்தை மதிப்பு யாராவது கெஸ் பண்ணுங்களா? சும்மா பரவாயில்ல, ஏதாவது நம்பர் சொல்லுங்க, தப்பு இல்ல. சரி, ஓகே, நானே சொல்றேன். 20 லட்சம் கோடி. இது உங்களுடைய கம்பேரிசனுக்காகவும் புரிதலுக்காகவும் நான் சொல்றேன். 20 லட்சம் கோடின்றது இந்திய நாட்டின் ஒரு ஆண்டு பட்ஜெட், ஒரு ஆண்டு வருவாய், ஒரு இந்த என்டையர் கண்ட்ரியோட ஒரு வருஷத்தோட ரெவென்யூ. புரியுமில்லையா உங்களுக்கு? டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ், ரெவென்யூ, கண்ட்ரி பட்ஜெட், இதெல்லாம் நீங்க தான் போடணும் எதிர்காலத்தில், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால இந்த நாட்டினுடைய வருவாய் 20 லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு. டாடாவின் சந்தை மதிப்பு 20 லட்சம் கோடி. இவ்வளவு பெரிய நிறுவனமா உருவாக்குறது வந்து யார் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு உதாரணம் சொல்லுங்க. கண்ட்ரோல் யார் பண்றான்னு சொல்லுங்க பாப்போம். அங்குள்ள ட்ரஸ்டட் அஃபிஷியல்ஸ். அப்புறம் வேற ஏதாவது? எம்ப்ளாயிஸ். அடுத்தது வேற? இந்த அத்தனை, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரிலையன்ஸ்னு ஒரு கம்பெனி சொல்றோம்.
ரிலையன்ஸ் தெரியும் எல்லாருக்கும். ரிலையன்ஸ் யார் கண்ட்ரோல் பண்றா? அம்பானி. கரெக்டா? இப்ப டாடாஸ் யார் கண்ட்ரோல் பண்றா? கிடையாது. அதான் கிடையாது. சோ டாடா நிறுவனத்தை கண்ட்ரோல் பண்றது டாடா கிடையாது. ஒரு 70 ட்ரஸ்ட் இருக்கு. 70 ட்ரஸ்ட்னா என்ன? 70 அறக்கட்டளைகள் இருக்கு. அந்த 70 அறக்கட்டளைகள் தான் இந்த 20 லட்சம் கோடி நிறுவனத்தை கண்ட்ரோல் பண்றாங்க. புரியுதா? 70 அறக்கட்டளைகள். அது யாரா இந்த அறக்கட்டளைன்னு பார்த்தா, பெண்கள் படிப்பதற்காக, விஞ்ஞானம் வளர்வதற்காக, மக்களுடைய சுகாதாரம் நிலவுவதற்காக, கிராமம் முன்னேறுவதற்காக, சமமாக பெண்கள் உயரணுங்கிறதுக்காக இப்படியாக நிறுவப்பட்ட, இன்ஃபேக்ட் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்ட் கூட அதை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அப்படியாக பல அறக்கட்டளைகள் சேர்ந்து ஒரு மாபெரும் நிறுவனத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ப முடியுதா? 70 அறக்கட்டளைகள் டாடா என்னும் மாபெரும் சக்தியை கொண்டிருக்கிறது. அதனாலதான் அந்த பீட்டர் கேசிங்கிறவர் அந்த புக் எழுதினாரு, தி பெஸ்ட் கம்பெனி இன் தி வேர்ல்ட். இந்த உலகத்திலேயே சிறந்த கம்பெனி டாடா தான். சும்மா இங்க அங்கல இல்ல. அவன் அமெரிக்கால ராக்கஃபெல்லரையும் மைக்ரோசாஃப்டோட பில் கேட்ஸையும் கூகுளையும் பார்த்துட்டு டாடா தான் பெஸ்ட்ங்கிறார். இந்த மாதிரி ஒரு கம்பெனி உலகத்திலே இல்லைன்றார். அப்ப என்ன? கார்ப்பரேட்ங்கிறதும் நிறுவனங்கள் என்பதும் ஒரு சுழற்சி முறை. மக்களுக்கான ஒரு சேவையை வழங்கி அதில் லாபம் ஈட்டி அந்த லாபத்தால் சமுதாய மாற்றத்திற்காக மீண்டும் அதை சமுதாயத்தில் கொட்டும் ஒரு மழை என்பது என்ன? மேகத்திலிருந்து கொட்டுது, மழையா வருது, கடல்ல விழுகுது, கடல்ல இருந்து ஆவியா போகுது, திருப்பி ஆத்துல விழுகுது, ஆத்துல இருந்து அப்படியே ஆறு போய் கடல்ல கலக்குது. இது ஒரு சுழற்சி முறை. இந்த சுழற்சி முறையில் எவ்வளவு உயிரினங்கள் வாழ்கின்றன. எல்லா உயிரினமும் சூப்பரா வாழுதுல. நீரின்றி அமையாத உலகென்று திருவள்ளுவர். இந்த சுழற்சி முறை நீர் எவ்வளவு அழகா இயக்குதோ அது போன்றது கார்ப்பரேட்ஸ் என்பது ஒரு சுழற்சி முறை. இந்த சமுதாயத்திலிருந்து ஒரு சந்தைப்படுத்தி ஒரு பொருளை அதனால் ஒரு லாபத்தை ஈட்டி அந்த சமுதாயத்திற்கு மீண்டும் வழங்கக்கூடிய சக்தியையும் வல்லமையை படைத்தது கார்ப்பரேட்ஸ். அதுக்காக எல்லாருமே அப்படித்தான் இயங்குறாங்க நான் சொல்றேன். இப்படி இயங்க வேண்டும் என்ற சிந்தனையில் உலகம் இயங்க துவங்கிவிட்டதுன்னு சொல்றேன். 100 வருஷம் முன்னாடியே காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி எப்போ 1890களிலே டாடா துவங்கிட்டாரு. அப்ப அவர் ஆரம்பிக்கிறப்ப லாபத்தின் நோக்கிலே அவர் இந்த நிறுவனத்தை அமைக்கல, சமுதாயம் மட்டும்தான் அவர் மைண்ட்ல இருந்தது. அப்ப ஒரு அயன் ஃபேக்டரி ஒன்று ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறாரு. கரெக்டா? இரும்பு தானே முதல்ல பண்ணாங்க டாடா. டிஸ்கோ அதான் என்எல்சி தான் முதல்ல பண்ண, ஜாம்ஷெட்பூர்ல. அதான் முதல்ல செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ இந்தியால உருக்காலைகளே கிடையாது. அவர் லண்டன் போறாரு. அங்க போய் பல பேர் நான் இந்தியாவில் நான் உருக்காலை போடணுங்கன்னா எல்லாம் பிரிச்சு வெளில அனுப்பிடுறாங்க. இருந்தாலும் அவர் கஷ்டப்பாடுபட்டு ஒரு உருக்காலைகள் எல்லாம் நிர்வாணிக்கிறார். ஆனா அது முதல் இரும்பை தயாரிக்கிறதுக்கு முன்னாடி அவர் செத்து போறாரு. அந்த உருக்காலைகளை அவரோட பெரும் செல்வந்தர், 3ஆம் தலைமுறை செல்வந்தர். அவங்க அப்பா தாத்தா எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த நூல் வியாபாரம் இருக்குல்ல, ஜின்னிங் ஸ்பின்னிங் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த பவர் லூம்ஸ்ல நிறைய காசு பார்த்தாங்க. கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு பெரும் சொத்துக்கு சொந்தக்காரர். அவர் நல்லா அழகா வாழ்ந்துட்டு போயிருக்கலாம், அவருக்கு ஒண்ணுமே தேவையில்லை. ஆனா அவருக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம நாட்டுல நான் இரும்பு தயாரிக்கணும், இதுதான் அவருடைய நோக்கம். நான் எதுக்கு இரும்பை இங்கிலாந்துல இருந்து தருவிக்கணும், எனக்கு இரும்பு வேணும், நான் செய்யணும் அப்படின்னு அந்த இரும்பை உருவாக்குறது அவ்வளவு போராடுறாரு, அவ்வளவு தடைகள். அப்படிப்பட்ட ஒரு உருவாக்கிட்டு அதுக்கு போய் கேட்கிறாரு, எங்க போய் விற்கணும் இல்ல, இரும்பு உருவாக்குனா எங்க போய் விற்கணும் இல்ல. போய் அவர் ரயில்வேஸோட ஹெட்ட போய் பார்த்து கேட்கிறாரு. ஏன்னா அவங்க தான் இந்த ரயில் ரோட்ஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த தண்டவாளங்கள் போடுவாங்க. ஸோ அப்போ போய் அவர்கிட்ட கேட்கிறப்போ அவர் சொல்றாரு, நீ இரும்பு செய்ய போறியா, நீ எவ்வளவு இரும்பு சொன்னாலும் நான் செஞ்சாலும் நான் சாப்பிட்டுக்கிறேன், எவ்வளவு இரும்பு நீ செய்தாலும் நான் அதை உண்கிறேன்ன்றாரு. எப்படி? நீ எவ்வளவு இரும்பு செஞ்சாலும் அதை நான் உண்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவ்வளவு ஏளனம், அவ்வளவு நக்கல், அவ்வளவு இருமாப்பு. முடிஞ்சதை நீ செய், உன்னால செய்ய முடியாது, செஞ்சா நான் அதை சாப்பிடுறேன்றாரு. அப்படிப்பட்ட ஒரு சேலஞ்ச், அப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு சூழல்ல அவர் அதை உருவாக்குறாரு. அப்பதான் ஒரு பிளான்ட் உருவாக்குறாரு.
அவர் ஃபர்ஸ்ட் அந்த பிளான்ட்டை உருவாக்குனதே சும்மா சாதாரணம் கிடையாது. ஜாம்ஷெட்பூர்ல எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த காலகட்டங்களில் வந்து ஒரு வேலை செய்யும் தொழிலாளர்களை வந்து எய்த்து பிழைப்பதை வந்து ஒரு நியாயமா நினைச்ச காலகட்டம் இல்லையா? எய்த்து பிழைப்பதை சரி என்று நினைத்த காலகட்டம். இருந்தாலும் முதல்ல வந்து ஒரு பெரிய டவுன்ஷிப் உருவாக்குறாரு. அங்க வேலை செய்யற மக்களுக்கான வீடு, அங்க வேலை செய்யற மக்களுக்கான உணவு, வேலை செய்யற மக்களுக்கான தண்ணீர் வசதிகள், அவங்களுக்கான பள்ளிக்கூடம் எல்லாம் உருவாக்கிட்டு தான் ஃபேக்டரியே கட்டுறாரு. அப்போ அந்த சிந்தனை பாருங்க, சமூக சிந்தனை யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த மாற்றத்தை நிகழ்த்த வேண்டும்ன்ற அந்த உந்துதல்னாலதான் அதை செய்யறாரு. அவர் வெறும் காசு பார்க்கணுன்றதுக்காக செய்யல. அன்றைக்கு துவங்கப்பட்டது இன்றைக்கு வரையும் தொடர்கிறது. அவர் வந்து பயணிச்சுட்டு இருக்கிறப்ப என்ன ஆகுது, திடீர்னு ஒரு வாட்டி விவேகானந்தர் சந்திக்கிறார். விவேகானந்தர் எங்க சந்திக்கிறாருன்னா அந்த ஜப்பான்ல இருந்து சிகாகோ போற வழியில அந்த கப்பலை சந்திக்கிறாரு டாடா. அப்போ வந்து விவேகானந்தர் வந்து டாடா கிட்ட சொல்றாரு, நீங்க ஒரு பெரிய செல்வந்தர், நீங்க பல விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க. நீங்க வந்து அந்த இரும்பு ஃபேக்டரி எல்லாம் போடணும்னா எல்லாம் வெளிநாட்டுல இருந்து ஆளை கொண்டு வந்து இறக்கி தான் போட வைக்கிறீங்க. நம்ம நாட்டுல அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்யறதுக்கான ஆட்களே இல்லையே அப்படின்னு அங்கலாய்க்கிறாரு டாடா அவர்கள். அப்போ விவேகானந்தரும் சேர்ந்து ஆமா இது உண்மைதான், நம்ம மக்களை அறிவியல் படுத்த வேண்டும், நம் மக்கள் அனைவரும் அறிவியலின் பால் செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு தேவையை அவர் பார்க்கிறார். உடனே அவர் சொல்றாரு, தயவு செய்து அறிவியல் படிப்பதற்கான ஒரு பெரும் ஒரு கல்வி நிறுவனத்தை உருவாக்குங்கள் உங்களால் அப்படிங்கிறார். அதனாலதான் அவர் வந்து டாடா வந்து நம்ம கிருஷ்ணராஜ சாமி அந்த இவரு உடையார் இருக்கிறார் இல்லையா, மைசூர் மகாராஜா சாம்ராஜ்ய உடையாரை சந்திச்சு கேட்கிறாரு, இந்த மாதிரி நான் இங்க மைசூர்ல நான் பண்ண விரும்புறேன். அவர் வந்து ஒரு 200 ஏக்கர் நிலம் கொடுக்குறாரு. அந்த நிலத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் அப்போ வந்து யாரு அந்த விஸ்வேஸ்வரையா ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா நம்ம கர்நாடகாவில், விஸ்வேஸ்வரையா அவர் பேர்ல தான் டேம் கூட இருக்குங்க. அவர் வந்து சீஃப் இன்ஜினியர், அவர் ஒரு திவான் மாதிரின்னு வச்சுக்கோங்க அந்த சாம்ராஜ்ய உடையாருடைய அரசவையில். அவர் சொல்றாரு, ஆமா இவருக்கு கேட்கறது கரெக்டா தான், இவருக்கு நிலம் கொடுக்கணும், நம்ம ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிப்போம், நம்ம மக்கள் அறிவியல் படிக்கிட்டோம். அன்று துவங்கியதுதான் டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச். இப்போ 100 வருஷம் முன்னாடி, 120 வருஷம் முன்னாடி. அப்ப சாகிறதுக்கு முன்னாடியே அவர் என்னென்ன பண்றாரு பாருங்க. அவர் காசு சம்பாதிச்சு போக வேண்டியதானே, எதுக்கு இதெல்லாம் செய்யணும்? மக்கள் படிக்க வேண்டும், இந்த நாட்டின் இளைஞர்கள் முன்னேற வேண்டும், இந்த நாட்டின் இளைஞர்கள் அறிவியலின் பாதையில் செல்ல வேண்டும், இந்த நாடு சுயசார்பு பெற வேண்டும், இந்த நாடு இரும்பை தயாரிக்க வேண்டும், இந்த நாட்டின் மக்கள் நலமாக இருக்க வேண்டும். இது ஒண்ணுதான் சிந்தனை. இந்த மாதிரி 120 வருஷம் முன்னாடி யோசிச்சுட்டு போயிருக்காரு. அதுதான் அந்த டாடான்ற ஒரு நிறுவனம். அவர்கள் பாதையில் செல்ல வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம். இன்னைக்கு நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பிரபாகரன் சொன்னார் இல்லைங்களா, அது மாதிரி எங்களுடைய கொள்கையிலே பார்த்தீங்கன்னா அனைத்துமே பார்த்தீங்கன்னா இஎஸ்ஜின்னு சொல்லணும். அதை பற்றி அடுத்தது சொல்றேன் நான். இஎஸ்ஜின்னா என்வரன்மெண்ட் சொசைட்டல் கவர்னன்ஸ். அதுதான் வந்து இன்னைக்கு தாரக மந்திரமாக இயங்கி கொண்டிருக்கிறது கார்பரேட் உலகத்தில். அதை பற்றி விளக்கு. ஸோ அப்போ அந்த இன்க்ளூசிவிட்டி கொண்டு வரணும்னா என்ன, அனைவருக்கும் இந்த உலகில் சம இடம் உள்ளது இல்லையா? அனைவருக்கும் இந்த உலகில் சம இடம் உள்ளது. ஒருத்தர் முன்னாடி ஓடிட்டான்றதுனால எல்லாம் அவரது ஆயிடாது, ஒருத்தர் பின்தங்கிட்டான்றதுனால அவருக்காக எதுவுமே இல்லாம போயிடாது. இதை எப்படி நாம் சரிகட்டுவது என்பதுதான் வாழ்க்கையின் பயணம். இதுதான் ஒவ்வொரு ஒரு அரசாங்கத்தின் வேலையும் அதான், ஒவ்வொரு பெருமக்களுடைய தேடலும் அதான். ஸோ அப்போ அந்த எப்படி இந்த இயற்கையால் ஏற்படும் இந்த மாறுபாடுகளை, இயற்கையால் ஏற்படும் இந்த முரண்களை எப்படி நாம் அரசாங்கமாக சரி செய்வது என்பதுதான் அரசாங்கத்தினுடைய தேடல். அப்படிப்பட்ட தேடல் அரசாங்கங்களின் வேலையாக மட்டுமே இருந்ததை தாண்டி இன்று பல கார்ப்பரேட்ஸ் அதை எடுத்துட்டாங்க கையில். புரியுதா? பல கார்ப்பரேட்ஸ் அதை கையில் எடுத்துட்டாங்க. இதனாலதான் வந்து உருவானதுதான் இஎஸ்ஜி அப்படிங்கிற ஒரு கொள்கை. இஎஸ்ஜினா என்ன? முன்னாடியே சொன்னாங்க, என்வாரன்மெண்ட் சொசைட்டல் கவர்னன்ஸ். என்விரான்மெண்ட்னா என்ன? நம் மண், நம் மலை, நம் மக்கள், நம் சமுதாயம், நாம் வாழும் இடம், இவைகள் பல்லாயிரம் கோடி ஆண்டுகளாக நம்மிடம் வந்து சேர்ந்திருக்கிறது. இது இன்னும் பல்லாயிரம் கோடி ஆண்டுகளுக்கு அதே மாசுபடாமல் பயணிக்க வேண்டும் என்ற எண்ணமும் பொறுப்பும் கொண்டது என்விரான்மெண்ட். கரெக்டா? ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து இன்னைக்கு ஒரு ஒரு இயற்கைக்கு எதிராக இயற்கைக்கு எதிராக ஒரு பெரும் வன்முறையை பண்றாங்க. அந்த வன்முறைகளை வந்து குறைக்கணும்,
எந்த நிறுவனங்களும் அப்படிப்பட்ட வன்முறையை இயற்கை எதிராக நடத்தக்கூடாது அப்படிங்கிறது என்வரன்மெண்ட். இப்போ நம்ம சோஷியல்னா என்ன? ஒவ்வொரு நிறுவனமும் எங்க இயங்குகிறதோ அந்த இயங்குற இடத்துல சமுதாயத்திற்கு உன்னால என்ன செய்ய முடியும்? உன்கிட்ட வேலை செய்யற மக்களுக்கு நீ எப்படி நலமாக இருக்க முடியும்? உன்கிட்ட வேலை செய்யற மக்கள் எப்படி அன்போடு, அவங்களோட மகிழ்ச்சியோடு, சுகாதாரத்தோடு, ஆனந்தமாக அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தை எப்படி உருவாக்கி கொள்ள முடியும்? நீ எப்படி உங்க மக்கள் கிட்ட வந்து உன் சமுதாயத்துல இன்க்ளூசிவிட்டியா இருக்க? எப்படி ஒரு சிறுபான்மையினருக்கு ஏதாவது ஆதரவு நடத்துறியா? ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதாவது நீ செய்யறியா? இல்ல ஒரு திருநங்கைகளுக்கு உன்னோட ஆதரவு எதுவும் இருக்கா? இல்லைன்னா சிறுபான்மை மொழி பேசுற மக்களுக்கு உங்க இடம் இருக்கா? இல்ல உன் சமுதாயத்துல கொஞ்சம் நலிந்திருக்கும் மக்களுக்கு ஏதாவது நீ ஆதரவு செய்கிறாயா? இதெல்லாம் கேள்வி கேட்கிறாங்க. இதுதான் எஸ் கவர்னன்ஸ்னா என்ன? ஒரு காலம் அந்த நாட்டின் சட்டதிட்டங்களுக்கு புறம்பாக இயங்காத்தன்மை. எப்ப அந்த லஞ்சம் கொடுக்கிறது, ஊழல் செய்யறது, பாலியல் துன்புறுத்தல்கள், இல்ல ஒரு ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட் சொல்றாங்களே, வேலை பார்க்கும் இடத்தில் துன்புறுத்தல்கள் இயலாமல் இருப்பது, ஆட்டோகிராட்டிக் சர்வாதிகார தன்மை கொண்டதாக இருக்கும் நம்ம நினைக்கிறோம். அதை உடைச்சு அங்கேயும் ஒரு சமத்துவத்தன்மை, சமத்துவம்னா முழு சமத்துவத்தை வந்து நம்ம கார்பரேட்ல கொண்டு வர முடியாது. ஆனா இப்ப பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து கவர்னன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, கீழே இருந்து ஒரு ஃபினான்ஷியல் நம்பர், ஒரு சின்ன நம்பர், இதான் ப்ராஃபிட் இதான் லாஸ்ன்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அதை சிஇஓ மட்டும் சொன்னா ஒத்துக்கிறது இல்லை. கீழே இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள், ஆமா இதுதான் என்னுடைய ஏரியாவுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இதான் என்னுடைய ஏரியாவுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இதான் என்னுடைய ஏரியாவுக்கு ப்ராஃபிட் லாஸ், எல்லாரும் கையெழுத்திட்டு மேலே வந்து சொல்றதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஏத்துக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பறந்துபட்டு நம்ம செய்யறோம். யாரோ ஒருத்தரை சார்ந்து நம்ம போய் பேச விடுறதில்லை. இதுக்கு பேர் தான் கவர்னன்ஸ், ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ அப்போ என்ன எதுக்காக நான் சொல்றேன்னா, ஒரு இஎஸ்ஜிங்கிறத வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரமே ஒரு முன்னிலைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கார்பரேட்ஸ் என்பவர்கள் இப்படித்தான் இயங்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முன்னிலைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா வந்து கார்பரேட்ஸ் வந்து வெறும் மணி மேக்கிங் மிஷின் கிடையாது. அவர்களும் இந்த சமுதாயத்தின் ஒரு அங்கத்தினர். அவர்களும் சமுதாயத்தில் வந்து மாற்றத்திற்கு உழைக்க வேண்டிய ஒரு மக்கள் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கு கார்பரேட்ஸ் வந்து பொறுப்போடு வருகிறாங்க. வேலை செய்யற ஒவ்வொருத்தரும், அந்த மில்லேனியல் சொல்றாங்க இல்லையா, மில்லேனியல் ஜென்சின்னு சொல்றாங்க இல்லையா, அவர்கள் அனைவருமே இன்று என் நிறுவனம், நான் வேலை பார்க்கும் நிறுவனம் இந்த கொள்கைகளுக்கு சார்ந்து இயங்குகிறதா, இந்த பொறுப்போடு இயங்குகிறதா? இந்த பொறுப்போடு இருக்கியா, உங்கள்கிட்ட நான் வேலை செய்யறேன், இந்த பொறுப்பு இல்லாம இருக்கியா, சாரி குட்பை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப உலகத்துல வந்து ஒரு கிரேட் ரெசிக்னேஷன் வேவ்னு ஒன்று போயிட்டு இருக்கு. கேள்விப்பட்டீங்களா யாராவது? சம்திங் கால்ட் அஸ் கிரேட் ரெசிக்னேஷன் வேவ். இந்த பேண்டமிக் அப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கோவிடுக்கு அப்புறம் நிறைய மக்கள் இந்த ஐடி துறையில் இருக்கவங்க வந்து ரிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லிட்டாங்க இல்லையா, அதனால எல்லாருமே வந்து ரிசைன் பண்ணிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. சில நிறுவனங்களில் 100 பேர் வேலை செஞ்சா 40 பேர் ரிசைன் பண்ணாங்க. 1000 பேர் வேலை செஞ்சா 400 பேர் ரிசைன் பண்ணிட்டாங்க. காக்னிசன்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா 38%, 1000 பேர் வேலை செஞ்சா 350 பேர் ரிசைன் பண்ணிட்டாங்க. 1,00,000 பேர் வேலை செய்யறாங்கன்னா 38,000 பேர் ரிசைன் பண்ணிருக்காங்க. இதுக்கு பேர் என்ன? கிரேட் ரெசிக்னேஷன் வேவ். இப்படிப்பட்ட காலகட்டத்திலும் டாடா நிறுவனத்துல, இந்தியாவிலேயே மிக பெரிய ஒரு நிறுவனம், 5,00,000 பேர் வேலை பார்க்கணும். இவனை டாடா விட இன்னும் பெரிய நிறுவனங்கிறது ரயில்வேஸ் தவிர வேற கிடையாது. அவ்வளோ பெரிய நிறுவனம். அதோட அட்ரிஷன் சொல்லுவாங்க. இதை எவ்வளவு பேர் அவங்க கம்பெனி விட்டு வெளியே போறாங்கன்னா வெறும் 8% பேர் வெளியே போறாங்க. காக்னிசன்ட் மாதிரி நிறுவனங்கள்ல 38% ரெசிக்னேஷன் அட்ரிஷன்றாங்க. டாட்டால 8% அட்ரிஷன். ஏன்? அங்க வாழ்ற, அங்க அது வேலை செய்யற அத்தனை மக்களும் தன் நிறுவனமா அதை பார்க்கறாங்க. ஏன்னா அவங்களோட வாழ்க்கையின் இலக்கோடு அதை இணைச்சுக்கிறாங்க. நிறுவனம், என் இலக்கும் என் நிறுவனத்தின் இலக்கும் ஒன்றாகிவிட்டால் பணம் ஒரு பொருட்டல்ல. கரெக்டா? அந்த பாதையில போறதுனால தான் அவங்களுக்கு அவ்வளவு கம்மியா இருக்கு அட்ரிஷன். அதுதான் வந்து தட்ஸ் a secret. ஸோ எதுக்கு நான் அதை சொல்றேன்னா, நம்ம இயங்குற இடத்துல கார்பரேட்டாக இருந்தாலும், நம்ம அரசாங்கமாக இருந்தாலும், நம் வாழ்க்கை பயணமாக இருந்தாலும், நமக்குன்னு ஒரு இலக்கோட நம்ம பயணிக்க முடிஞ்சா ஒரு மாபெரும் மாற்றத்தை நம்மால் சமுதாயத்திற்கு கொண்டு வர முடியும். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சக்தியாக நீங்கள் இயங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். இதை உங்களுடன் உங்க எல்லாருக்கும் அதை சொல்லி வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி
ஒரு 3 பகுதிகள் தான். ஆனா அந்த 3த்தையுமே உங்க மனசுல கொண்டு ரொம்ப அழகா அதை பதிவு பண்ணிட்டார். முதல்ல 5 நிலைகள் வாழ்க்கையில வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசுல கொண்டு வந்து நிறுத்தினாராமா? எந்த நிலைக்கு நீங்க எல்லாம் வரணும்? அதுக்காக நம்ம அவருக்கு ஒரு கைத்தட்டலோட ஒரு கப்பல் ஸ்பீச் வந்து ஐஏஎஸ் இன்டர்வியூக்கு ஃபுல் ப்ரிப்பரேஷன். ஆமா ஆமா, எடுத்துக்காட்டு தான் ரொம்ப அழகா சொன்னேன். கப்பல்ல இதுல இருக்கக்கூடிய சுக்கான் திசை திருப்பும், திசை மாற்றும், திசையை தீர்மானிக்கும் கருவிகளாக ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் தான் இருக்கிறீங்க அப்படின்னு ரொம்ப அழகா புரிய வைத்தார். அதற்காக நம்ம நன்றிக்கிறோம். அவருடைய உரையினுடைய ரொம்ப முக்கியமான பகுதி, டாடா ஏன் உலக அளவில் கவனிக்கப்படுகிறது. நம்ம எல்லா சோசியல் மீடியாவிலையும் தமிழ்நாட்டில் ஒரு புயல் வெள்ளம் வந்தால் கூட ஒருத்தர் அங்கிருந்து வந்து டாடா நிறுவனத்தில் இத்தனை கோடி தந்தாங்க, இத்தனை 1000 கோடிகளை தந்தார்கள். மத்திய அரசு கூட அவ்வளவு ஒதுக்குதான்னு தெரியல. ஆனா அப்படி பார்க்கணும், தமிழ்நாட்டில் மட்டும்தானா அப்படின்னு நீங்க சோசியல் மீடியாவை தேடி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் தராங்க. சில நேரங்களில் உலக அளவுல கூட தராங்க. அப்படின்றது ரொம்ப மனத்துல நம்ம மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு சொல்லிருக்காங்க. நிறுவனத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த பணியாளர்களுக்கு வீடுகள் கட்டி, அவங்களுக்கான பள்ளிக்கூடம், அவங்களுக்கான பூங்கா, அவங்களுக்கான எல்லா வசதிகளையும் செஞ்சுட்டு தான் நிறுவனத்தையே தொடங்கினார். அதனால்தான் இன்னைக்கு உயர்ந்து இருக்கிறார் என்ற அந்த விஷயத்தை பதிவு பண்ணி அவர் கொண்டு முடிச்சது டாட்டாவுடைய பாதையில் தான் தன்னுடைய நிறுவனமும் பயணித்துக் கொண்டிருக்கிறது சொன்னார் பாருங்க. அதுக்காக நம்முடைய டாட்டாவை பத்தி புத்தகம் எழுதியிருக்க மாதிரி நாளைக்கு கார்டெக்கை பத்தியும் திரு மாறன் அவர்களை குறித்தும் அவர்களுடைய நண்பர்களை குறித்தும் உறுதியா ஒரு புத்தகம் வரும். அதுல எழுதக்கூடிய புத்தகங்கள் இருக்கலாம். நாம் இங்கிருந்து பணத்தை எடுக்கிறோம், சமூகத்துக்கு திருப்பி தரணும். அடிக்கடி நம்ம தமிழ்லயோ அது எத்திக்ஸையோ படிச்சுட்டே இருப்போம். ரொம்ப மனசுல அழகா பதிவு பண்ணிருக்காங்க. திரு பிரபாகரன் சார் சொன்ன மாதிரி இவ்வளவு கடுமையான பணி சூழ்நிலைகளுக்கு இடையிலையும் ரொம்ப அருமையா வந்து இங்க இது பண்ணாங்க. சுபாலியா அவர் அதற்காக நாம் ஒரு முறை நன்றியை சொல்லிக்கிட்டு ஒரு சின்ன, ஏன்னா தமிழ்ல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நேற்று கூட பிரபாகரன் சார் சொன்னாங்க நல்ல தமிழ்ல பேசுவார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் வந்து ஒரு கார்பரேட்ல இருக்கிறவங்க இந்த அளவுக்கு மொழி கலக்காமல் அது எவ்வளவு வார்த்தைகள் ரொம்ப அழகா பயன்படுத்துறாரு நான் பாக்குறேன். அது தொடக்கத்துல ஒரு 5-6 நிமிடங்களுக்கு ஒரு சின்ன வார்த்தை கூட ஆங்கில வார்த்தைகளை தமிழ்ல பேசினாரு. அதுக்காக நம்ம எவ்வளவு அருமையான சொற்களை எடுத்து தான் பார்க்கணும். ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. அவரை பத்தி ஒரு சின்ன கவிதை ஒண்ணு விவிஐபி குரூப்ல நீங்க எழுதின அந்த கவிதை, தொழில் வழி திரு மாறன் அவர்களை பற்றிய கவிதை. தொழில் வழி சூழலை போற்றும் மாறன் இவர், புதுமைகளை தொழில் முனைவோருக்கு விதைக்கும் வீரர் இவர். கைத்தட்டமா இல்லையம்மா? கவிதைக்கு ஏற்ற மாதிரி இருக்காரு. ஆமா, அதான் முன்னாடி எழுதினோம். SAP வழி SAP வழி தொழில் சமூகத்திற்கு உதவும் போப்பு இவர். போப்பு கார் டெக்னாலஜிஸ் வழி புது பாதைகளை பூக்கச் செய்பவர். தலைமை தகுதிகள் வழி நடத்தும் தன்னம்பிக்கையை, தலைமை தகுதிகள் வழி தன்னம்பிக்கையை வழி நடத்தும் காராளர். CSR வழி, ஒரு பெரிய CSR வழி சமூகத்திற்காக சிலுவைகள் சுமக்கும் பேராளர். 4 குணங்கள் கொண்ட மேகம் இவர். ERP நாடும் தாகம் இவர். தமிழ் இவருக்கு தனிமை போல, தனிமையில் இருக்கும் இனிமை போல தமிழ். நாம் ஒரு IAS அகாடமி காரியம் வரவை எண்ணி மகிழ்கிறது, விவிஐபி நிர்வாகிகளுக்கும் நன்றியை பகருகிறது அப்படின்னு அந்த கவிதைக்கு வந்து குரல் கொடுத்ததுதான் நான். கவிதை எழுதுறவங்க யார் சொல்லுங்க? சொல்லிட்டேன் நான். யார் கவிதை எழுதுனது? சும்மாதான் அந்த கவிதை எழுதினாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப நீங்க ஐயா கூட கலந்து நேரம் காரியம். ஏன்னா அவங்களுடைய வருமானமாகட்டும், அவங்களுடைய தங்குற இடமாகட்டும், இத்தனை பல பிரச்சனைகளை அவங்கள ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது இந்த சொசைட்டியில் ரொம்ப ரொம்ப கஷ்டம், என்னையும் சேர்த்து தான். பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, 100% அவங்க யூஸ் பண்ணி அவங்களுக்கான அந்த பயிற்சியெல்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணி கடைசி வரைக்கும் வருவாங்கங்கிறது முடியாத காரியம். பட் அதுக்காக அவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க. இவங்களும் கண்டிப்பாக இந்த சொசைட்டியில் முன்னாடி வரணும், இவங்களையும் 4 பேர்
ஒரு ஒரு முன்னுதாரணமாக கொண்டு வரணுன்னுக்கோசரம் அவங்க கஷ்டப்பட்டு எங்களுக்காக இந்த ஹெல்ப்பை பண்ணுறாங்க. ஸோ இந்த உதவி பண்ணுறதுக்கான மிகப்பெரிய அது என்ன சொல்கிறது, ஒரு நன்றி கடன் பட்டிருக்கிறதா நான் இந்த ஸ்டேஜில் சொல்கிறேன் அவங்களுக்கு. ஸோ சார் சொன்ன மாதிரி இப்போ தான் எனக்கு தெரியும் டிரான்ஜெண்டருக்காகவும் டிசேபிள்டு பர்சனுக்காகவும் அவர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி அவர் ஃபஸ்ட்டே என்கிட்ட சொல்லியிருந்தார், பட் இவர் தான் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் அதுக்காகவே ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏன்னா என்ன மாதிரி படித்த திருநங்கைகள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம கூட இன்னும் இருக்காங்க. தெரியலை அவங்களுக்கு எப்படி போகிறது, யாரை காண்டாக்ட் பண்ணுறது. ஏன்னா ஒரு வழிகாட்டுதல்ங்கும் போது அந்த வழிகாட்டுதல் முறையாக இருந்தால் அவங்க வாழ்க்கை பிரகாசமாகும். அந்த வழிகாட்டுதல் முறை இல்லாமல் போகிறனால தான் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகளும் நிறைய ஒரு அது என்ன சொல்கிறது, அவங்க முன்னேற முடியாத அளவுக்கு அவங்க இன்னமும் கீழே தான் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த 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 வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னா ரொம்ப 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 உதவியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ எப்படின்னா டிசேபிள்டு பர்சனுக்கும் சரி டிரான்ஜெண்டருக்கும் சரி இந்த அளவுக்கு அவங்க எஃபோர்ட் போட்டு பண்ணுறாங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஸோ அதை ஏற்படுத்தி தந்த சாருக்கும் இந்த 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 கிளாஸில் அவர் சொன்னது 5வது திங்க் சொன்னார்ல, அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். தென் ஒன் மோர் கருத்து என்னென்னா, அவர் நம்மளுடைய லைஃப் 5 ஸ்டைலாக பிரிச்சிருந்தார், என்னென்ன தேவைகள்னு சொல்லிட்டு. இப்போ நார்மலாக ப்ராக்டிக்கலாக நான் பேசணுன்னா அந்த 5 தேவைகளும் நமக்கு தேவை தான். ஃபஸ்ட்டு தேவைக்கு 10%, 2வது தேவைக்கு 15%, 3வது தேவைக்கு 25%, கடைசி தேவைக்கு 50% இருந்தால் மட்டும்தான் நம்ம லைஃப்பை நம்ம லீட் பண்ண முடியும். ஸோ அந்த 50 இதில் அதிகமாக இருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா, மெஜாரிட்டியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா 50%. 50%க்காக நம்ம உழைக்கிறதுல நம்ம என்ன பண்ணணும், நம்ம எடுத்த பிறவிக்கு அதுதான் பலன். அந்த 50%க்காக நம்ம உழைக்கிறோங்கிறத நம்ம குறிக்கோளாக வச்சுட்டு பண்ணணும்னா மீதி இருக்கிற 50% தானாக கிடச்சிடும். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. தென் எக்ஸாம்பிளுக்காக அந்த டாட்டா சொன்னது பற்றி ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு. தென் எப்படி ஒருத்தங்களை ஒரு மோட்டிவேட் பண்ணணும், ஒரு பர்சனை வச்சு தான் நம்ம மோட்டிவேட் பண்ணணும். அப்போ மோட்டிவேஷனுங்கும் போது அந்த பர்சன் எந்த அளவுக்கு கஷ்டத்தை நம்ம அனுபவித்து முன்னாடி வந்திருப்பாங்க, அந்த லெவல் பிடிச்சிருந்துச்சு. தென் அவருடைய எல்லா தாட்ஸுமே பாசிட்டிவ் தாட்ஸாக இருக்குது ஃபஸ்ட்டு. ஏன்னா ஒருத்தங்க முன்னேறத்துக்கு மெயின் காரணம் நேர்மறையாக இருக்கணும். அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம எந்த லெவலுக்கு வேணால் போகலாம். ஸோ அந்த பாசிட்டிவ் தாட் ஃபுல்லாக இருக்கிற ஒரு பர்சனாக சாரை பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இந்த வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்த நம்ம அகாடமிக்கும் வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸ் அப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் சார். அப்படியே கொண்டு போயிடுறேன் சார். நம்ம அகாடமிக்கும் நம்ம வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸ் ட்ரஸ்டீஸ்க்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நம்ம அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்க மாறன் சாருக்கு ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஃபஸ்ட்டு மெசேஜ் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் மற்றெல்லாம் பேசிக்கலாம். ஃபஸ்ட்டு சார் வந்து அந்த 5 நிலையிலேருந்து ஆரம்பித்து பாரதியாரோட கவிதை அந்த ஆந்தம் ஆக்கிக்கோங்க. அந்த பேட்டை படத்தில் தலைவர் ஸ்டார்டிங் சீனே அதுதான், நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னுவார். அப்படி ஸ்டார்ட் பண்ணி டாட்டா, அம்பானி, காக்னிசன்ட் அப்படியே நிறைய போனார். அப்புறம் இன்னொரு டைலாக் விட்டோம் பாருங்கள், வடச்சென்னை படத்தில் வந்து தம்மா தூண்டு ஆக்குறதாண்டா அவ்வளோ பெரிய கப்பலையே நிறுத்துது அப்படின்னு வரல. அந்த மாதிரி தம்மா தூண்டு சுக்காந்தாண்டா கப்பலை திசை திருப்புதுன்னாரு. அது நம்ம 2 விதமாக பார்க்கலாம். நம்ம ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஒருத்தவங்களோட வாழ்க்கையே புரட்டி போட்டுரும். அதே போல் ஒரு சின்ன முடிவு நம்ம வாழ்க்கையில் நம்ம ஓகோன்ற மாதிரி நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கும். நம்ம பாசிட்டிவாகவே பார்ப்போம். நம்ம ரத்தமும் பாசிட்டிவ் தான், நம்ம திட்டமும் பாசிட்டிவாக தான் இருக்கணும். ஓ பாசிட்டிவ் பிளட் குரூப், அதனால் சொல்லிக்கிறேன். அதனால் நம்ம அதை பாசிட்டிவாக பார்க்கணும். இனிமேல் நம்ம வாழ்க்கையில் எடுக்க போகிற ஒவ்வொரு முடிவும் வந்து நல்லா சின்ன முடிவு வந்தால் கூட ஒரு முடிவும் தெளிவாக யோசித்து முடிவு எடுக்கணும் அப்படின்றத இன்றைக்கி நான் கற்றுக்கிட்டேன்றதை மென்ஷன் பண்ணிக்கிறேன் சார். ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.
ஒரே ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். ட்ரஸ்டீஸ்லாம் வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிரபாகரன் சார் பார்க்கும்போது எனக்கு ஸ்கூல் டைம்ஸில் படிக்கும்போது கேர்லி ஹேர், சப்பி சீக்ஸ் அந்த மாதிரி கொஞ்ச நேரம் பாருங்களேன், அவ்வளோ க்யூட்டாக இருக்கார். அதை மென்ஷன் பண்ணிக்கிறேன் சார். நீங்கள் நான் பார்த்தோன்னே சொல்லணும்னு நினச்சா, அடடா அழகாக இருக்காரு. அதையும் தாண்டி ஒரு படி ஐயா வந்து அதையும் தாண்டி ஸ்கூல்லாம் இல்லை, குழந்தை எப்படின்னா குழந்தைங்க தான் கொஞ்சம் முடி வளர லேட் ஆகும் இல்லையா, அதனால் ஐயா பேச்சு எல்லாமே குழந்தை போல் இருக்கும். இன்னொரு மென்ஷன் பண்ணிக்கிறேன், ஐயா கலாய்க்காத ஆளே கிடையாது. அதுபோல் ஐயா வந்து ஏஆர் ரகுமானுக்கு, அதுக்கப்புறம் சூர்யாவுக்கு, சூப்பர் ஸ்டாருக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க நேம் சேஞ்ச் பண்ணோட தான் லைஃப் ஒரு நல்ல மாற்றமாக இருக்கும். அதனால் ஐயாவோட பேர் வந்து தனசேகரன் இருந்தது, தமிழ் ஏல்னு மாற்றினார். நான் ஒரு சின்ன அடைமொழி கொடுத்துக்கிறேன், தக் லைஃப் தமிழ் ஏலன் அப்படின்ட்டு கொடுத்துக்கிறேன். ரொம்ப நன்றிங்க சார். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ மேம். கற்பகம் மேமோட வீடியோ கூட நான் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன் மேம். சூப்பராக இருந்தது மேம் வீடியோ, ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது மேம். அதையும் மென்ஷன் பண்ணிக்கிறேன் மேம். ஓகே ஆமாம் சார். ஸ்ரீவக்சன் சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் சார். ரொம்ப ஸ்வாகாக இருக்கீங்க சார். கேஜிஎஃப் படத்தில் வர ஹீரோ மாதிரி 8 ஷூக்கு பாலிஷ் போட்டால் தான் எனக்கு ஒரு பண்ணு கொடுக்கணும், ஒரு ஹீரோ வருவார். அந்த மாதிரி தாடி கட்டு கெட்டப்லாம் சூப்பராக இருக்குது சார். முடிச்சுக்கிறேன் சார். தேங்க்யூ சார். நான் ஒரு ஐஎஸ் சாயத்தை காட்டுவேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்ன கற்றுக்கிட்டேன்? எல்லாரையும் பார்க்கறதுக்கு ரொம்ப மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். இருக்கட்டும் சார், இருக்கீங்கன்னு தெரியும். நீங்க பண்ணுங்க, நீங்க பேசுங்க. சொல்லுங்க. அவங்க வீடியோல கொஞ்சம் பதிவு பேசுவா சார், பேசுவோம். ஆனா உங்களுக்கு புரியாது. இங்க ரெண்டு பேரும் I am Tanukar. I am Tanukar. பிரபாகரன் வேலை செய்யறதுனால பிரபாகரன் சட்ட வேலை செய்யறதுனால எனக்கு எப்படி சோஷியல் ஒர்க் பண்ண ஹெல்ப் பண்ணணும்னு நிறைய கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி படிச்சு முடிச்சு ஹெல்ப் பண்ணணும். சார் வந்து இருக்கிறாரு. ஹெல்ப் பண்றதுன்னு சொல்லி சார் வந்து ஒரு சோஷியல் ஒர்க் எப்படி பண்ணணும் விளக்குனாரு. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டாட்டாவை சொல்லி நீங்க வந்து எப்படி ஹெல்ப் பண்ணாரு, எப்படி மேல வந்தாரு சொன்னீங்கல்ல, எப்படி ஹைல வரணும்னு நீங்க சொன்னீங்க. ஐடியாஸ் எனக்கு இல்லை, ஆனா நீங்க ஐடியாஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்றேன். ஆன்சர் அவளுடைய क्वेश्चनக்கு ஆன்சர் உங்ககிட்ட இருந்து கிடைச்சிச்சான். மைண்ட் அவளுக்கு டெஃப் பிள்ளைங்களுக்கு தான் ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுறான். ஐஏஎஸ் முடிச்சு டெஃப் பிள்ளைங்களுக்கு தான் ஆல்வேஸ் வந்து கண்டிப்பா நான் வந்து இதை ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்றேன். பிகாம் படிச்சிருக்கேன். 10th மாஸ்லோ தியரி வரும், 12th ஆக்சுவலாக 12th மாஸ்லோ தியரி வரும். 5 மார்க்ஸ்க்காக பிட்டு கிழிச்சு வச்சுருப்பேன். காலேஜில் பிகாம் படிக்கும்போது வந்துச்சு, எப்படியாவது அதை மனப்பாடம் பண்ணி சொல்லிடணும், எழுதிடணும் பேப்பரில் அப்படின்னு நினச்சிருக்கேன். அது 5 மார்க்ஸு 10 மார்க்ஸ் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அதுதான் நம்ம லைஃப்பில் போட போகிற மார்க்குன்னு இனி தான் கண்டுபிடிப்பேன். தேங்க்ஸ் ஃபார்
செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் சார். தேங்க்யூ, வெரி குட். அனைவருக்கும் வணக்கம். இவ்வளோ நேரம் சார் இங்கே ஸ்பெண்ட் பண்ண டைமுக்கு வந்து நிறைய சம்பாரிச்சுன்னு சொன்னார். அதுக்கு இவ்வளோ நேரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார். ரொம்ப இந்த இன்ட்ரகேஷன் வந்து ரொம்ப லைஃபுக்கு இருந்துச்சு, ரியாலிட்டி இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் சார். அண்ட் சிஎஸ்ஆர் தாண்டி இப்போ இஎஸ்ஆர் ஆகிட்டு வருது ஸ்லோவாக. இஎஸ்ஜி அதை பற்றியும் நீங்கள் என்லைட்டன் பண்ணது இட் வாஸ் ரியலி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். அண்ட் கண்டிப்பாக எவ்ரி ஒன் வில் டேக் சம்திங் ஹோம் டுடே அப்படின்றது ஐ எம் ரியலி thankful that you spent your time and came today, and we have a small cake for you.